ஓகே, ஹலோ. எல்லாரும் பிராக்டிஸ் எல்லாம் பண்ணீங்களா? ஹலோ. இன்னைக்கு டே 5. ஐ திங்க் டே 5 தானே இன்னைக்கு. ஆமா ஜி. ஓகே, சூப்பர் சூப்பர். ஆ சரி, பிராக்டிஸ் செக்ஷன் எல்லாம் எப்படி போச்சு? ஒரு கிளாஸ் லாஸ்ட் ஒரு 4 வீக்ஸ் தானே இருக்கதா? இல்ல 2 வீக்ஸ். ஆமா சார், நல்லா போச்சு பிராக்டிஸ். ஸோ இது வரைக்கும் பிராக்டிஸ் வந்து நம்ம ஆக்சுவலி மாடியூல் 3ல வந்து நம்ம ஆல்மோஸ்ட் கவர் பண்ணிட்டோம், முடிச்சிட்டோம். அந்த விஷயங்கள் எல்லாம் ஓரளவு சொல்லி வந்துட்டான். சரி, ஓகே. இது வரைக்கும் நீங்க பிராக்டிஸ் பண்ண விஷயங்கள் எல்லாம் நம்ம இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே, ரைட். உங்களுக்கு எதெல்லாம் என்ன டவுட்ஸ் எப்படிலாம் கேட்கணுமோ கேட்கலாம். ஏதாவது புரியலன்னா நீங்க கேட்கலாம், அதை நான் சொல்லி தரேன். ஃபர்ஸ்ட் வந்து நம்ம வந்து கிளாஸ்ல என்ன பார்த்திருந்தோம்? லிக்விடிட்டி. அது லிக்விடிட்டி கிளியரா புரிஞ்சிடும். ஃபர்ஸ்ட் வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் பார்த்திருந்தோம். எப்படி மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் டிரா பண்ணணும், அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம். அண்ட் அது கிளீனா புரிஞ்சல எல்லாருக்கும்? ஆமா சார், மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் புரிஞ்சுச்சு. சரி, சூப்பர். நெக்ஸ்ட் வந்து மெயினா நான் சொல்லியிருந்தேன் லிக்விடிட்டி. லிக்விடிட்டினா என்னது, அதை கிளியரா ஒரு ப்ரீஃப் பண்ணா. அதுல ஏதாவது டவுட் இருக்கா உங்களுக்கு? ஏன்னா நம்ம மெயினா ஃபோக்கஸ் பண்றது லிக்விடிட்டி மார்க்கெட்ல. இந்த ஸ்ட்ரக்சர் கூட ரெண்டாவது விஷயம் தான். ஸ்ட்ரக்சர் படி தான் மார்க்கெட் மூவ் ஆகுமான்னு கேட்ட கிடையாது. லிக்விடிட்டி எங்க இருக்கோ அதுபடி தான் மூவ் ஆகும் மார்க்கெட். ஸோ லிக்விடிட்டி மூவ் ஆகுறது தான் அந்த மார்க்கெட் ஸ்ட்ரக்சரா சும்மா வந்து நம்ம ட்ரா பண்றோம், வேற எந்த விஷயமும் இல்லை. ஸோ லிக்விடிட்டியில நம்மளுக்கு கிளியரா புரியணும் ரொம்ப விஷயங்கள். அதுல ஏதாவது டவுட் இருக்கா? ஏதாவது சின்னதா டவுட் இருந்தா கூட கேளுங்க, நோ ப்ராப்ளம். டவுட்டை கிளியர் பண்ணிக்கலாம். ஏன்னா நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு இந்த ஆர்டர் பிளாக் எடுத்தேன். ஆர்டர் பிளாக்னா என்னன்னு எடுத்தேன். இன்ஸ்டியூஷனோட ஆர்டர் பிளாக்னா என்னன்னு எடுத்தேன். அதுக்கப்புறம் அந்த ஃபேர் வேல்யூ கேப் அது ரொம்ப டீப்பா எடுக்கலாம்னு நினைக்கிறேன், ஜஸ்ட் சும்மா எடுத்தான். நெக்ஸ்ட் அந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு சொல்லியிருந்தேன், அவ்வளோதான். ஸோ நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கணும்னா ரொம்ப விஷயங்கள் எல்லாம் தேவையில்லை. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் நல்லா தெரிஞ்சா போதும். அப்புறம் லிக்விடிட்டி நெக்ஸ்ட் வந்து ஆர்டர் பிளாக், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், ஃபேர் வேல்யூ கேப், இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் மட்டும் தெரிஞ்சா போதும். பியூரான ஒரு ப்ரைஸ் ஆக்ஷனில் நம்ம நீட்டாக நீங்கள் உங்களோட என்ட்ரி மாடல் செட்டப் பண்ணிக்கலாம் கரெக்டாக. ரொம்ப தேவையில்லாமல் வேற எதுவுமே கிரியேட் பண்ணாமல் இந்த ஒரு விஷயத்த மட்டுமே வச்சு ப்ராக்டிஸ் பண்ணி நம்ம நல்லா இம்ப்ரூவ் பண்ணலாம். ஸோ ஓகே, நான் லிக்விடிட்டியில் ஏதாவது உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா நீங்கள் கேட்கலாம். பை சைடு லிக்விடிட்டி, செல் சைடு லிக்விடிட்டி, இந்த விஷயங்கள் எல்லாம். ஏதாவது டவுட் இல்லை? நீங்க வந்து ஒரு விஷயம் வந்து இன்னொன்னு நான் என்ன நினைக்கிறேன்னா, நிறைய பேர் அந்த டவுட் கேட்கறதுக்கு தயங்குறாங்களோன்னு எனக்கு ஒரு ஃபீல் ஆகுது. ப்ரோ அந்த ஏதாவது இருந்தாலும் நீங்க கேட்கலாம், அந்த நம்ம வந்து அதை கிளியர் பண்ணிக்கலாம். ப்ரோ அந்த லிக்விடிட்டியில நீங்க நீங்க நேத்து லாஸ்ட் வீக் சொல்லியிருந்தது பார்த்தேன் வீடியோ. ஆக்சுவலா அட்டன் பண்ண முடியல. ஓகே. பட் நான் நம்ம குரூப்ல ஒரு சாட் பார்த்த ஒருத்தர் போட்டிருந்தாரு, இன்டர்னல் லிக்விடிட்டி அப்படின்னு எல்லாம் இருக்குங்க. அது நான் அந்த குரூப்ல போட்டேன் இன்டர்னல் லிக்விடிட்டி. ஆமாங்க, அந்த சார்ட் போட்டது நான் தான். ப்ரோ அது நீங்க அது வந்து ஒரு 30 மினிட்ல போட்டிருந்தீங்க. 30 மினிட்ஸ் டைம் ஃப்ரேம் வந்து சின்ன டைம் ஃப்ரேம்ல நான் போடுறேன். ஆமா ப்ரோ, அது வந்துட்டு அதுல ஒர்க் ஆயிட்டு மறுபடியும் அது எப்படிங்க ப்ரோ அடுத்த ஹையர் டைம் ஃப்ரேம்ல? நான் இன்னொரு விஷயம், 30 மினிட்ஸ்ல உங்களுக்கு வந்து 30 மினிட்ஸ்ல ஒர்க் ஆகும், 1 ஹவர்ல ஒர்க் ஆகும் அப்படி 30 மினிட்ஸ் இருந்தாலும் அங்க வந்து ரெண்டு கேண்டில்ல வந்து 30 மினிட்ஸ் சேர்ந்து 1 ஹவர். 1 ஹவரோட கேண்டில் இருந்தா 2 ஆட்டு தெரியும் 30 மினிட்ஸ். ஸோ அது ஒரு விஷயம் இல்லை. அது உங்களுக்கு இன்டர்னல் என்னன்னு புரிஞ்சா, இன்டர்னல் லிக்விடிட்டி இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ல உள்ள லிக்விடிட்டியா, எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர்ல உள்ள லிக்விடிட்டியா, அது கிளியரா புரிஞ்சா நான் என்ன ஒர்க்கோட அதை எடுக்கட்டுமா கிளியரா? ஏன்னா அது ரொம்ப இம்பார்ட்டன்ட் நமக்கு. சின்ன ஹைலைட் மாதிரி சொன்னீங்கன்னா கூட ஓகே. நான் இப்போ அந்த குரூப்ல அந்த நீங்க வந்து வாட்ஸ்அப்ல நான் உங்களுக்கு நிறைய உங்களுக்கு அனுப்பியிருக்கேன். அந்த குரூப் ஓபன் பண்ணுங்க. எல்லாரும் குரூப் ஓபன் பண்ணிட்டீங்கன்னா அதுல நான் ஒரு கோர் கான்செப்ட் சொல்லி ஒண்ணு வச்சிருக்கேன் பாத்தீங்களா? அந்த மார்க்கெட் ஃபியூல் இஸ் ஈக்வல் டு லிக்விடிட்டி. எல்லாரும் அந்த வாட்ஸ்அப் குரூப் ஓபன் பண்ணீங்களா? பண்ணியாச்சு ப்ரோ. அதுல வந்து
மார்க்கெட் ஃபியூல் இஸ் லிக்விடிட்டின்னு இருக்கு. ஆமாங்க. ஓகேவா? யா இங்க இத நீங்க எப்படி புரிஞ்சு வச்சுக்கீங்க? அத ஒன்னு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க யாருக்காவது அந்த விஷயங்கள். ஏன்னா ரொம்ப தெரிஞ்சுக்கணும். ஏன்னா மார்க்கெட் எப்படி நகர்ந்து போகுது இத மட்டும் ஒரு சிம்பிளாட்டு சொல்லுங்க. நீங்க எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சொல்லுங்க. ப்ரோ அதுல வந்துட்டு ஃபர்ஸ்ட் ம். கொடுத்திருக்கிறதுல டெக்னிக்கலா நம்ம எடுக்கும்போது எதுவும் பேச வேண்டாம். அந்த ஓகே மார்க்கெட் எப்படி நகருது ஓகே ப்ரோ. அதுதான் விஷயம். ஆக்சுவலி மேல மூவ் ஆகுறதுக்கு கீழே செல் சைடு லிக்விடிட்டி தேவைப்படுது. கண்டிப்பா. அதே மாதிரி கீழே மூவ் ஆகணும்னா பை சைடு லிக்விடிட்டி தேவைப்படுது. ஆமா. பட் எனக்கு இங்க என்ன ஒரு சின்ன இதுன்னா, நீங்க கீழே ம். பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ஒன்று கொடுத்துருக்கீங்க இல்லைங்களா? பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அது வந்து வேற வேற டாபிக் ஓகே நான் சொல்லி ஓகே. தரேன். பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னா ஒரு அந்த இடத்துல வந்து பிக் பீப்புள்ஸ் வந்து அந்த பிரைஸ் வந்து அந்த இடத்துல வந்து ஒரு பிரைஸ் ரியாக்ட் ஆகும். ஓகே. அது பாயிண்ட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வேண்டாம். அது அப்புறம் நம்ம இதுல என்ன எனக்கு சொல்லி என்னன்னா, நீங்க அது செல் சைடு லிக்விடிட்டி பை சைடு லிக்விடிட்டி இருக்கு ஓகே. ஓகே. அந்த பட் 2 விஷயம் புரிஞ்சல உங்களுக்கு? செல் சைடுனா என்ன, பை சைடுனா என்னன்னு? அது புரிஞ்சுங்க ப்ரோ. அது கிளீனா புரிஞ்சல? ஓகே. புரிஞ்சுங்க ப்ரோ. பை சைடு லிக்விடிட்டினா ஷார்ட் போட்டு அவங்களுக்கு அது பை ஆகும். பை சைடு லிக்விடிட்டினா இப்போ வந்து என்னன்னா எக்ஸாம்பிளுக்கு நான் செல் சைடு லிக்விடிட்டினா இப்போ இப்போ மார்க்கெட் வந்து இந்த மாதிரி இருக்கு. ஓகே ஓகே மார்க்கெட் வந்து இந்த மாதிரி இருக்கு. இப்போ வந்து நம்ம வந்து மெயினா அந்த ரீட்டைல் ட்ரேடர்ஸோட இப்போ வந்து நான் இந்த இடத்துல வந்து பை பண்றேன். ஓகேவா? இந்த இடத்துல பை பண்றேன். இந்த இடத்துல பை பண்ணும்போது என்னோட ஸ்டாப் லாஸ் எங்க இருக்கும்? நான் வந்து லாங் பொசிஷன் போறேன். ஸ்டாப் லாஸ் நான் இங்க கீழே வச்சிருக்கேன், இப்படி வச்சிருக்கேன். ஓகேவா? ஸோ இந்த இடத்துல எல்லாரும் வச்சிருப்பாங்கல்ல ஸ்டாப் லாஸ், எல்லாரும் நிறைய ரீட்டைல் ட்ரேடர்ஸ் என்ட்ரி ஆகி. ஆமாங்க. ஓகேவா? இதை வந்து நம்ம நார்மலா நீங்க வந்து பேசிக்கா பார்க்கும்போது இதை ஒரு பேட்டர்னா நீங்க எடுப்பீங்க, அப்படிதானே? ஒரு பேட்டர்னா கூட எடுக்கலாம். பட் அப்படி நம்ம பார்க்க கூடாது. இங்க கீழே வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸோட லிக்விடிட்டி இருக்கு லோல. ஸோ மேல இங்கேயும் லிக்விடிட்டி இருக்கு. ஸோ கீழே இருக்கிறது வந்து என்னன்னா செல் சைடு லிக்விடிட்டின்னு சொல்லுவோம். ஓகே. ஓகேவா? செல் சைடு. மேல இருக்கிறது என்னது? பை சைடு லிக்விடிட்டி. ஸோ இது வந்து ரொம்ப ஒரு சின்ன ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ள தானே இருக்கு. சின்ன இதெல்லாம் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். ஓகேவா? ஓகே ஓகே. அதை நான் இப்போ நெக்ஸ்ட் இந்த மார்க்கெட் எப்படி போவோம்னா ஃபர்ஸ்ட் இப்போ வந்து இன்ஸ்டிடியூஷனுக்கு பை ஆர்டர் ஃபில் ஆகணும். ஸோ நீங்க லாங் எடுத்திருப்பீங்க, அந்த ஆர்டர் வந்து க்ளோஸ் ஆகுனா நீங்க செல் ஆச்சுன்னா அவங்களுக்கு பை ஆகும். ஓகேவா? உங்களோட லாங் ஓகே. பொசிஷன் என்னோட லிக்விடிட்டி அவங்களுக்கு பை ஆகும். லிக்விட்னா உங்களோட ஸ்டாப் லாஸ். ஸ்டாப் லாஸ். நீங்க ஸ்டாப் லாஸ் தான் லிமிட் எல்லாம் செட் பண்ணி வச்சிருப்பீங்க. அப்ப அந்த ஆமாங்க. ட்ரேடு க்ளோஸ் ஆகல, க்ளோஸ் ஆகணும் இன்னொரு ஆள் பை பண்ணணும்ல, ஆமாங்க. அந்த ஆர்டர் தான் அவங்களுக்கு போகும். ஸோ மார்க்கெட் என்ன ஆகும்னா இங்க ஸ்டாப் லாஸ் எடுக்கும். ஓகேவா? எடுத்துட்டு இப்படி போவோம். உங்களோட லிக்விடிட்டி எல்லாம் அவன் எடுத்துட்டானா அதுக்கப்புறம் தான் மார்க்கெட்டோட ரியாக்ஷனே இருக்கும். ஓகேவா? இது பேசிக். மார்க்கெட் இந்த மாதிரி தான் நகரும் எப்பவுமே. ரீட்டைல் ட்ரேடர்ஸோட ஸ்டாப் லாஸ் எடுத்துட்டு தான் இன்னொரு ஜோனுக்கே அது போகும். இல்லைன்னா போகாது. அவங்களோட ஆர்டரை ஃபில் பண்ணி தான் கொண்டு போவாங்க. ஸோ இப்படி மேல போகும்போது இங்கேயும் பை சைடு லிக்விடிட்டி எல்லாம் எடுப்பாங்க. பை சைடு லிக்விடிட்டினா அவங்களுக்கு செல் ஆர்டர் இருக்கு. செல் ஆர்டர் எல்லாம் பை பண்ணி கலெக்ட் பண்ணி வச்சிருப்பாங்க. ஓகேவா? ஓகே. இந்த விஷயம் புரிஞ்சல. நான் இனி இன்டர்னல் அந்த விஷயத்த சொல்லி தரேன். அதுதானே உங்களுக்கு டவுட்? ஆமாங்க. இன்டர்னல் ஓகே ரைட். இப்போ இந்த பேசிக்கான ஒரு ஸ்டெப் புரிஞ்சல உங்களுக்கு? ஸோ ஓகே. நான் இப்போ வந்து இது ஒரு ஸ்ட்ரக்சர். ஓகே. இது மார்க்கெட். ஓகே. இது ஒரு பெரிய ஸ்ட்ரக்சர். ஓகே. ஓகே. பிரைஸ் ஓகே. இந்த விஷயம் இதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுங்க ஒன்னொன்னா. இப்போ வந்து இந்த இடத்துல வந்து இது ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரா? ஓகே. ஓகே. நம்ம இதுல வந்து ஒரு ஸ்விங் எடுக்கிறோம் ரொம்ப ஹை. இந்த பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பில்ல வந்து இது லோ. ஓகேவா? இது ஹை. ஓகே. இது ஹை,
இது லோ. ஸோ இந்த ரொம்ப பெரிய ஒரு ஜோன் எடுத்திருக்கேன்ல, இது வந்து எக்ஸ்டர்னல் ஜோன், எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டின்னு வச்சுக்கலாம். ஓகேவா? இந்த இடத்த வந்து நான் எக்ஸ்டர்னல் என்ன லிக்விடிட்டி, லிக்விடிட்டில நம்ம எப்படி சொல்லுவோம்? பை பை சைடு சைடு லிக்விடிட்டி. லிக்விடிட்டி. யா, குட். எக்ஸ்டர்னல் பை சைடு லிக்விடிட்டி. பை சைடு லிக்விடிட்டி. ஓகேண்ணா. அப்ப லோல என்ன வரும்? செல் சைடு, எக்ஸ்டர்னல் செல் சைடு. யா, எக்ஸ்டர்னல் சைடு. எக்ஸ்டர்னல் செல் சைடு லிக்விடிட்டி. ஓகே. இப்போ இந்த உள்ள இருக்கிற ஏரியா வந்து என்னதான் இருக்கும்? எக்ஸ்டர்னல் எடுத்துட்டோம். எக்ஸ்டர்னல் உள்ள என்ன இருக்கும்? அப்ப இன்டர்னல் தான் இருக்கும். இன்டர்னல். குட். அப்போ இந்த இடம் எல்லாம் இன்டர்னல் லிக்விடிட்டி. இன்டர்னல் செல் சைடு. இன்டர்னல் செல் சைடு லிக்விடிட்டி. இதுக்கு மேல இருக்குது இன்டர்னல் பை சைடு லிக்விடிட்டி. ஓகே. பை சைடு லிக்விடிட்டி. ஸோ இந்த மாதிரி தான் நீங்க வந்து மார்க்கெட்டை ரீட் பண்ணணும். ஒரு அண்டர்ஸ்டாண்ட்? லிக்விடிட்டி தான் நீங்க ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். லிக்விடிட்டியை ஃபர்ஸ்ட் ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அது எங்க இருக்கு? நீங்க ஒரு ஸ்விங் கரெக்டா நீங்க ஸ்விங் நீங்க இதை வரைஞ்சிங்கன்னா இது ஒரு வீக்லி ஹை வீக்லி லோவா கூட எடுக்கலாம். ஓகேவா? ஓகே. இது ஒரு வீக்லி ஹை எடுக்கலாம், வீக்லி லோ எடுத்தாலும் உங்களுக்கு ஒரு பெரிய ஒரு ஜோன் தான் கிடைக்கும். இல்லைன்னா ஒரு மந்த்லி ஹை மந்த்லி லோ எடுத்தா கூட அது ஒரு எக்ஸ்டர்னல் பாயிண்ட் தான். ரெண்டு சைட்லுமே லிக்விடிட்டி இருக்கும். ஓகே. நான் மார்க்கெட் வந்து என்ன ஆகுனா, ஃபர்ஸ்ட் செல் சைட்ல வந்து ரீட்டெயில், இது வந்து எக்ஸ்டர்னல் சைடு. ஓகேவா? இது வந்து எக்ஸ்டர்னல் பை சைடு, இது எக்ஸ்டர்னல் செல் சைடு. நான் இன்டர்னல் ஸ்ட்ரக்சருக்குள்ள இருக்கிறோம். மார்க்கெட் இங்க இருக்கு. இப்போ இவன் இதை பார்த்தா ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எப்படி யோசிப்பாங்க? இது பிரேக் அவுட் ஆகி இப்படி போகும்போது இப்படி தானே யோசிப்பாங்க. அப்போ இன்ஸ்டிடியூஷனுக்கு இது நல்லாவே தெரியும். இந்த மாதிரி பேட்டர்ன் கிரியேட் பண்ணி இதை பிரேக் அவுட் ஆகுனா மேலே போகணும் அவங்களுக்கு, அந்த மாதிரி தான் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் யோசிப்பாங்கன்னு தெரியும். பட் ரீட்டைல் ட்ரேடர்ஸோட ஸ்டாப் லாஸ் எல்லாம் கீழே இருக்கும். அது எல்லாமே இன்னும் ஹண்ட் ஆகலை, சும்மா லிமிட்ல தான் போட்டு வச்சிருக்காங்க. ஓகே. நான் அவனுக்கு லிக்விடிட்டி வேணும். ஃபர்ஸ்ட் எங்க போவான்? நீங்க அந்த குரூப் ஓபன் பண்ணீங்கன்னா தெரியும். ஃபர்ஸ்ட் இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ல உள்ள லிக்விடிட்டியை ட்ராப் பண்ணும். ஃபர்ஸ்ட் செல் சைட். அவங்களோட ஆர்டர் ஃபில் ஆகிட்டா? இன்டர்னல்ல ஃபில் ஆயிடுச்சு. ஓகே. இன்டர்னல் உள்ள இது இப்படி. இனி என்ன பண்ணுவான்? இன்டர்னல்ல பை சைடு எடுப்பாங்க. பை சைடு அது எடுத்துரும், மேல கொண்டு போற நேரம் எடுத்துருவாங்க. ஓகே. அப்ப எக்ஸ்டர்னல் செல் சைடு கீழே எடுத்துட்டு நான் இல்ல இன்டர்னல் செல் சைடு எடுத்தாச்சு. நான் அந்த குரூப்ல ஓபன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வந்து இன்டர்னல் செல் சைடு ட்ராப் எடுத்தாச்சு. நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட் வந்து ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வைக்கும். ஓகேவா? அப்ப இன்டர்னல் பை சைடு எடுத்துரும். பை சைடா எடுக்கும். பட் மேஜர் மார்க்கெட் எங்க எதை நோக்கி போகும்? எக்ஸ்டர்னல் பை சைடு லிக்விடிட்டி. எக்ஸ்டர்னல் பை. ஓகே ஓகே. அவங்க அந்த மார்க்கெட்டை மூவ் பண்ண போறாங்கன்னு அர்த்தம். ஓகே. ரீட்டைல் ட்ரேடர்ஸ் இங்க உள்ள ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எல்லாரும் எடுத்தாச்சு லிக்விடிட்டியா. நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்? எக்ஸ்டர்னல் மேல கொண்டு போய் தானே அவன் செல் பண்ணணும். ஓகேண்ணா, எடுத்தாச்சு. பட் ஒரு இது இந்த இடத்துல ஒரு சின்னதுங்க ப்ரோ. இன்டர்னல் செல் சைட் நம்ம எடுத்துட்டு மேல போறோம். இன்கேஸ் அவங்க வந்துட்டு டோட்டலா மார்க்கெட் புல்லிஷ் ஆகுற மாதிரி இருந்துச்சுன்னா எக்ஸ்டர்னல் செல் சைடும் எடுத்துட்டு கூட அப்படியே மேல மூவ் ஆயிட்டே இருக்குங்களா? வாய்ப்பு இருக்கு. இல்ல எடுக்கலாம். இல்ல பை சைடை எடுத்தாதான் அவனுக்கு இங்க செல் பண்றதுக்குள்ள இது கிடைக்கும். ஓகே. ரீட்டைல் ட்ரேடர் விட மாட்டான். இங்க ரீட்டைல் ட்ரேடிங் செல் எடுத்துருப்பான். நான் செல் ஆர்டர் இங்க வரைக்கும் அவன் ஃபுல் மூவ்மெண்ட் கொண்டு போயிட்டானா ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எல்லாம் ப்ராஃபிட் எடுப்பான்ல. சோ அது விட மாட்டான். அவன் மேல இப்படி எடுத்துட்டு தான் இப்படி போவானே தவிர இப்படி டைரக்டா கீழே போக மாட்டான். ஓகே ஓகே. அவனே முடிச்சிட்டு தான் போவான். அப்ப அவனு இங்க இந்த இடத்துல செல்லிங் பண்றதுக்கு இங்க உள்ள லிக்விடிட்டி எல்லாம் கிடைக்கும்ல. புரிஞ்சவங்களுக்கு அந்த விஷயம் புரிஞ்சவங்களுக்கு ப்ரோ இதை வந்து இப்படி எடுத்துக்கலாமா? நான் கேட்கறது சரியா இருந்தா நீங்க குரூப்ல ஒன்று எனக்கு வாட்ஸ்அப்ல ஒன்று போட்டிருக்கீங்க. அதாவது இன்டர்னல் செல் சைடு எடுத்துட்டு மேல போய் எக்ஸ்டர்னல் பை சைடு எடுத்துட்டு அதுக்கப்புறம் கீழே வர்றான் எக்ஸ்டர்னல் செல் சைடு எடுக்க. நீங்க நான் வரேன். இப்போ வந்து சரி நம்ம இங்க உள்ள எடுத்துட்டா வச்சுக்கோங்க. நீங்க சொன்ன சினாரியோக்கு நான் வந்து கிளியர் பண்ணிட்டேன். ஓகே தானே? நெக்ஸ்ட் அதுவா நெக்ஸ்ட் இங்க உள்ள லிக்விடிட்டி எல்லாம் எடுத்துட்டான். இங்க உள்ளதான் அவன் அடுத்ததான் எடுப்பான். இப்ப எடுக்கல. நான்
ஆக்சுவலி இங்க ரீட்டைல் ட்ரேடர்ஸ் இருக்க மாட்டாங்க, ஓகேவா? எக்ஸ்டர்னல் எல்லாம் பெருசாட்டு இன்டர்னல்ல மட்டும் தான் இருப்பானுங்க. சின்ன ரீட்டைல் ட்ரேடர்ஸ்னாலே டே ட்ரேட் மாதிரி இப்படி வரவங்க எல்லாம் சின்ன ஒரு ஸ்ட்ரக்சர் உள்ள தான் வருவானுங்க. ஓகே. இந்த மாதிரி உள்ள இங்க உள்ள மேஜர் ஜோன்ல எல்லாம் பெரிய பெரிய இன்ஸ்டிடியூஷன்ஸ் அந்த மாதிரி உள்ள ஆட்கள் தான் என்ட்ரி ஆகினா இப்படி ஒரு பிரேக் அவுட்டே நடந்திருக்கும், ஓகேவா? இந்த பிரேக் அவுட் எல்லாம் ஆன அப்புறம் தான் இந்த இடத்துல ரீட்ராஸ்மெண்ட்ல வந்து பை எடுத்து மாட்டுவாங்க. ஸோ மார்க்கெட்டை வந்து மேலே கொண்டு போவான். நெக்ஸ்ட் வந்து மேலே கொண்டு போயிட்டு மூவ் பண்ணி மேலே கொண்டு போயிட்டான். நெக்ஸ்ட் இங்க கொண்டு போய் என்ன பண்ணுவான்னா ப்ராஃபிட் புக்கிங் பண்ணுவோம். ஓகே. ஓகே, இங்க உள்ளதெல்லாம் கலெக்ட் ஆயிட்டா, அதுக்கு அந்த லிக்விடிட்டி எல்லாம் கலெக்ட் ஆயிட்டா. இனி ஸ்டாப் லாஸ். மார்க்கெட்டு இனி என்ன பண்ணணும்னா இனி அவன் என்ன பண்ணுவான்னா இங்க உள்ள எக்ஸ்டர்னல் முதல்ல வச்சிருந்தான்ல, மேபி மார்க்கெட் வந்து அப் ட்ரெண்ட்ல இன்னும் போகணும்னா மேபி ஒருவேளை அப் ட்ரெண்ட்ல இன்னும் போகணும் இந்த ஜோனைய பிரேக் பண்ணிட்டு மார்க்கெட் மேபி மேல போகலாம். மேபி அந்த இடத்துல ரிவர்சல் ஆகுறதுக்குள்ள விஷயம் வந்துனா அதுதான் கொஸ்டின் ப்ரோ. இப்ப மேல போகணும்ன்றத ஆல்ரெடி கீழே எக்ஸ்டர்னல் செல் சைடு எடுத்துட்டு தான் அங்க போயிருப்பான். எடுத்துட்டு போவான், எடுத்துட்டு போகாமலே ட்ராப் வைப்பான். ஓகே. அதுக்கு எக்ஸ்டர்னல் பை சைடு லிக்விடிட்டிக்கு மேல புல்லிஷா கண்டினியூ ஆகும்னு சொல்றீங்க இல்லைங்களா? இன்னும் போறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னா கீழே இன்டர்னல் செல்ஸ் பொறுத்து ஸ்ட்ரென்த் பொறுத்து. ஓகே ஓகே. இங்க மேல அதிகமா லிக்விடிட்டி அங்க இருந்துனா அங்கேயும் போவான், அதை ஹண்ட் பண்றதுக்காக போவாங்க. ஓகே. அதையும் எடுக்கிறது போவான். பட் அங்க வந்து அவ்வளவு டூ மச்சா போக மாட்டான், ஏன்னா அவனுக்கு வந்து லிக்விடிட்டி தேவை. அப்ப என்னன்னா இங்க இருந்து இப்படி இந்த மாதிரி சைடு வைஸ் மாதிரி கொடுப்பான். நீங்க பாத்திருப்பீங்க ஒரு கன்சாலிடேஷன். ஆமா, இப்ப பிடிசி கூட அந்த மாதிரி தான் பண்ணிட்டு இருக்காங்க. ஒரு கன்சாலிடேஷன் கொடுத்துட்டு ஒரு விக் வச்சு பை செல் சைடு எல்லாம் எடுத்துட்டு தான் அப்படிதான் மேல போவான், அப்படி டைரக்டா போக மாட்டான். அதாவது இப்ப நீங்க வரைஞ்ச ஸ்ட்ரக்சர் கூட எடுத்தீங்கன்னா வீக்லில பிடிசி நவம்பர் 22ல இதே மாதிரி தான் சைடுவேஸ் கீழே 15,500க்கு ஒரு. ஆக்சுவலி இன்னொன்னு அந்த சைடுவேஸ் எல்லாமே ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வர வைக்கிற உள்ள விஷயம் தான். நீங்க வந்து ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷனோட மணி அங்க இல்லைன்னா மார்க்கெட் வந்து சைடுவேஸ்ல தான் போகும், ஏன்னா மார்க்கெட் மூவ் ஆகாது. ஓகே. சரி, மார்க்கெட் சைடுவேஸ்ல நிறைய போதும், ரீட்டைல் ட்ரேடர்ஸோட நிறைய ஸ்டாப் லாஸ் அங்க இருக்கும். இன்டியூஸ்மெண்ட் ஆகிட்ட ஆஃபர் எல்லாம் ஆகிட்டோம். ஒன்ஸ் அந்த பிரேக் அவுட் ஆகி நடந்துட்டு ஏன் அந்த மூவ் பெருசா போகுதுன்னா அது அவங்களோட விஷயம் தான், அவங்க தான் மூவ் பண்ணுவாங்க. ஒரு ஜோன்ல இருந்து இன்னொரு ஜோனு போனோம்னா அவங்க தான் மூவ் பண்ணுவாங்க, தவிர வேற ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எல்லாம் மூவ் பண்ண முடியாது. இதை நான் சொல்றது மேஜரான ஒரு லிக்விடிட்டி அசெட்ல மட்டும். மற்ற மாதிரி சின்ன சின்ன ஆல்ட் காயின் எல்லாம் நீங்க வந்து கன்சிடர் பண்ணக்கூடாது. அது வந்து வேல்ஸ் யார் வேணா மேனிபுலேட் பண்ணலாம். அங்க வந்து லிக்விடிட்டி ரொம்ப கம்மியா இருக்கும் மார்க்கெட் கேப் எல்லாம். ஸோ அதை கண்டுக்க வேண்டாம். இப்போ பிட்காயின்னா இன்ஸ்டிடியூஷன்ஸ் மட்டும் தான் மூவ் பண்ண முடியும். பட் இன்னொரு பாசிபிலிட்டி நான் சொன்னேன் உங்களுக்கு கிளாஸ்ல வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸால முடியும் ஷார்ட் டேர்முக்கு. பட் நிறைய ரீட்டைல் ட்ரேடர்ஸ் தேவை அதுக்கு, அது பாசிபிள் கிடையாது அவ்வளோ. ஸோ ஓகே, நான் நெக்ஸ்ட் வந்து மார்க்கெட் வந்து எக்ஸ்டர்னல் இங்க உள்ள லிக்விடிட்டி எடுக்க வர்றான்னா இவன் எப்படி பிளான் பண்ணுவான்? இன்ஸ்டிடியூஷன் வந்து இந்த மாதிரி தானே கிரியேட் பண்ணுவான், லோவர் லோ இந்த மாதிரி கிரியேட் பண்ணா இங்க எல்லாம் லிக்விடிட்டி இருக்குல்ல மேல, ஆமா, செல் சைடு லிக்விடிட்டி. சோ அதையும் இப்படி எடுத்துட்டு இப்படி கீழே கொண்டு போயிரும். அது பை சைடு செல் சைடுங்க ப்ரோ. சாரி, பை சைடு. மேல இருக்கிறதெல்லாம் பை சைடையும் ஹைண்ட் பண்ணிட்டு தான் கீழே போவான், ஒரே ஐடி அப்படி கீழே போயிட மாட்டான். சோ நீங்க வந்து இதுதான் லிக்விடிட்டிய நீங்க வந்து ட்ராக் பண்ண தெரியும், ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ வந்து ஒரு அவங்க இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து பை ஆர்டர் ஃபில் பண்றாங்களா இல்லைன்னா செல் ஆர்டர் ஃபில் பண்றாங்களா? சரி, ஓகே. நம்ம வந்து ரொம்ப வெயிட் பண்றது இந்த மாதிரி ரீட்டைல் ட்ரேடர்ஸ் இந்த மாதிரி ஒரு ட்ராப்புக்குள்ள வந்து மாட்டி முடியணும். ட்ராப்புக்குள்ள வந்து மாட்டி அவங்களோட லிக்விடிட்டி கலெக்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்மளுக்கு ஒரு கன்ஃபர்மேஷன் வந்த அப்புறம் தான் நம்ம அந்த ட்ரேட்ல இல்ல நம்ம மார்க்கெட்டுக்குள்ள என்ட்ரி ஆகணும். அது வரைக்கும் நம்ம வந்து மானிட்டர் பண்ணிட்டு தான் இருக்கணும். சும்மா ட்ரேட் எடுத்துட்டு மானிட்டர் பண்ணக்கூடாது. ரொம்ப புரிஞ்சுக்கிட்டவே இல்ல இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சுல? இதுதான் கான்செப்ட் புரிஞ்சது. இதுதான் இவ்வளவுதான். இதுக்கப்புறம் வேற கொஞ்சம் நிறைய அனலைஸ் பண்றது நிறைய விஷயங்கள் எல்லாம் பார்க்கணும். பட் மார்க்கெட் வந்து இப்படிதான் மூவ் ஆகும். லிக்விடிட்டி எடுக்காம மார்க்கெட் மூவ் ஆகுது. நம்ம பிக் பிளேயர்ஸ் வந்து எந்த சைடு மூவ் பண்றாங்களோ அதுக்கு ஃபியூயல் எங்க இருக்கோ இன்ஸ்டிடியூஷன் ஆல்சோ கம்யூனிகேட் பண்ணுவாங்க. நான் போன வீடியோல சொல்லிருப்பேன் நினைக்கிறேன், அது கிளியரா சொல்லல. நம்ம இப்ப நீங்க நினைக்கிறது வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து மார்க்கெட்ல நிறைய இருக்கிறாங்க, அப்படிதானா?
ம். இன்ஸ்டியூஷன் அதே மாதிரி தான். அவங்களுக்கு வந்து ஒரு ஆள் எல்லாம் ஒரு இன்ஸ்டியூஷன் இருக்க பல இன்ஸ்டியூஷன் இருப்பான். அவங்களும் லாஸ் எல்லாம் ஃபேஸ் பண்ண தான் செய்வாங்க. பட் அவங்க வந்து என்னன்னா சிஸ்டமேட்டிக்கா போவாங்க. சிஸ்டமேட்டிக்கா ஆர்டர் நம்மள மாதிரி டக்குன்னு எல்லாம் ஆர்டர் ஃபில் பண்ண முடியாது. உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். இப்ப ரீட்டைல் ட்ரேடர்ஸ் மாதிரி டக்குன்னு மார்க்கெட்ல எல்லாம் பை பண்ண முடியாது. அவங்க எல்லாம் ஒரே பிரைஸ்ல எல்லாம் பை பண்ண மாட்டாங்க. அங்கங்கன்னு இப்போ ஒரு இந்த இடத்துல மார்க்கெட்டை ஆவரேஜ் பண்ணி தான் அவங்க எல்லாம் பை பண்ணி ஆர்டர் ஃபில் பண்ணுவாங்க. ஓகேவா? இந்த விஷயம்ல நான் போன வீடியோல சொல்லியிருப்பேன் நினைக்கிறேன். ஆக்சுவலி அவங்களால டக்குன்னு எல்லாம் பை பண்ண முடியாது. பை பண்றதெல்லாம் ஆனா அவங்களுக்கு குவான்டிட்டி கிடைக்காது. கண்டிப்பா. அப்போ அவங்க அந்த குவான்டிட்டி கிடைக்கணும்னாலும் இன்னொன்னு விஷயம் அவங்கள ட்ராக் பண்ற அந்த மாதிரி அந்த ஐஸ்பர்க்னு சொல்லிட்டு ஒரு ஆல்கோ சிஸ்டம். இப்போ நீங்க ஒரு 1000 இல்ல 1 lakh வந்து குவான்டிட்டி பை பண்ணணும்னா அது வந்து 1000 குவான்டிட்டின்னு தான் சம்திங் காமிக்கும். அப்படி ஆர்டர் ஃபில் ஆக அப்படி சின்னதா தான் காமிக்காது. ஸோ இந்த மாதிரி எல்லாம் ஹிடன் ஆட்டம் அவங்க அக்குமுலேட் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இன்ஸ்டிடியூஷன்ஸ் இந்த மாதிரி இடத்துல தான் பிக் ஆர்டர் அவங்களுக்கு கிடைக்கலைங்களா? இப்போ வார் ஜோன்லாம் வந்தப்போ ஒரு பேனிக் செல் நடக்கும்போது அவங்க குவான்டிட்டி நிறைய ஃபில் ஆகும். கண்டிப்பா. அதுக்கப்புறம் என்னன்னா அவங்க எப்படி கம்யூனிகேட் பண்ணுவாங்க? எனி ஐடியா? அதாவது டைரக்டா நம்மள மாதிரி போன்ல பேசுறது, வாட்ஸ்அப் குரூப்ல பேசுறது இந்த மாதிரி எல்லாம் இருக்காது. ஏன்னா ஓகே. ஒவ்வொரு இன்ஸ்டிடியூஷனும் மாறி மாறி போட்டி தான் போடுவாங்க. எல்லா இன்ஸ்டிடியூஷனும் டீம் ஆயிருந்தா யாருக்குமே காசு எடுக்க முடியாது மார்க்கெட்ல. அப்படிதானே? கரெக்ட் தான். ஸோ இன்ஸ்டிடியூஷனும் போட்டி போடுவாங்க. பட் இன்ஸ்டிடியூஷன் என்னன்னா அவங்க கூட தான் மோஸ்டா இன்ஸ்டிடியூஷன் அந்த கூட தான் டிராவல் பண்ண பார்ப்பாங்க. அப்பதான் அவங்க எஸ்கேப் ஆக முடியும். ஸோ நான் இப்போ என்னன்னா இன்ஸ்டிடியூஷன் எந்த மாதிரி கம்யூனிகேட் பண்ணுவாங்க? நான் போன லாஸ்ட் கிளாஸ்ல நான் சும்மா ரஃபா எடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். ஸோ இன்ஸ்டிடியூஷன் எந்த மாதிரி எல்லாம் கம்யூனிகேட் பண்ணுவாங்க? சார்ட்ல நம்ம வந்து பாக்குறது எப்படி டெக்னிக்கலா பாக்குறது வந்து ஆர்டர் பிளாக், ஃபேர் வேல்யூ கேப். ஒரு இன்ஸ்டிடியூஷன் மார்க்கெட் மூவ் ஆகுறதா இருந்தா அந்த ஆர்டர் வேல்யூன்னு சொன்னீங்க தெரியுமா? அது டிஃபரெண்ட் ஆயிட்டே போகும்ல, ஒரே கண்டினியூ ஒரே பிரைஸ்ல இருக்காதுல்ல? ஆர்டர் வேல்யூவா? புரியல. ஆர்டர் பிளாக் சொல்றாரு. ஆமா ஆமா. ஆர்டர் பிளாக் ஃபர்ஸ்ட் வந்து ஆர்டர் பிளாக் நான் கிளீனா சொல்லி தரோம். ஆர்டர் பிளாக் என்ன ஆர்டர் பிளாக்னா ஒரு என்ன விஷயம்னா இப்போ வந்து இப்போ லைக் மார்க்கெட் இந்த மாதிரி போகுது. ஓகே ஓகே இந்த மாதிரி போகுது. திடீர்னு ஒரு பெரிய மூவ் வருது. ஓகே 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 இந்த மாதிரி மூவ் ஆகுது. ஓகே இப்போ இந்த இடத்துல இவ்வளவு பெரிய மூவ் வந்திருக்குல்ல, அப்ப இங்க வந்து ஒரு பெரிய கேண்டில் மூவ் ஆயிருக்கும். ஓகேவா? புரிஞ்சுதா உங்களுக்கு? இந்த மார்க்கெட் இந்த ஸ்ட்ரக்சர் புரிஞ்சுதா உங்களுக்கு? பாத்துட்டு இருக்கேன். ஒரு பெரிய கேண்டில் வந்தாதான் இந்த மாதிரி மூவ் ஆகும். ஓகேவா? புரிஞ்சா? சோ ஆர்டர் பிளாக்கோட ரூல்ஸ் சொல்றோம். ஆர்டர் பிளாக் எப்படி எடுக்கணும்னு. ஒரு ஆர்டர் பிளாக் நீங்க ஃபைன் பண்ணும்போது அதுக்கு முன்னாடி என்ன கிரைட்டீரியா எல்லாம் இருக்கணும்னா லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்திருக்கணும். ஓகே இந்த மாதிரி எடுத்துக்கலாம். நல்லா நோட் பண்ணுங்க. ஒரு ஆர்டர் பிளாக் நீங்க வந்து வேலிடா எடுக்கணும்னா இங்க வந்து ஒரு செல் சைடு லிக்விடிட்டியா பை சைடு லிக்விடிட்டி ஏதோ ஒண்ணு லிக்விடிட்டி ஸ்வீப் இது எடுத்திருக்கணும். நெக்ஸ்ட் என்னன்னா ஆர்டர் பிளாக் நெக்ஸ்ட் ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்கணும். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஓகே நவ் ஆக்சுவலி என்னன்னா நிறைய பேர் என்னன்னா ஒரு கேண்டில் வந்து ஒரு பெரிய கேண்டில் வந்துன்னா பக்கத்துல உள்ள ஒரு கேண்டில் தான் எடுப்பாங்க ஆர்டர் பிளாக்னு சொல்லி பிளைண்டா. பட் அப்படி எடுக்கக்கூடாது. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னு எடுக்கலாம். நவ் ஸோ இந்த இடத்துல இருந்து இவ்வளோ ஒரு கேண்டில் வந்து ஃபயர் ஆயிருக்கு. ஓகேவா? நல்ல ஒரு புல்லிஷ் மூவ்மெண்ட். ஸோ இங்க ஒரு ஃபேர் வேல்யூ கேப் கண்டிப்பா வந்திருக்கும். ஓகே இங்க ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வராம இவ்வளவு பெரிய மூவ் வராது. ஓகே நவ் ஃபேர் வேல்யூ கேப் கீழே தான் ஆர்டர் பிளாக் இருக்கும் கண்டிப்பா. ஸோ இந்த இடத்த ஆர்டர் பிளாக்கை எடுத்துக்கலாம். கண்டிப்பா இருக்கும் அந்த இடத்துல ஆர்டர் பிளாக். பிளஸ் நம்ம வந்து ஃபிபனாச்சி வச்சு டிஸ்கவுண்ட் அண்ட் ப்ரீமியம் போட்டு கூட கண்டுபிடிக்கலாம். ஓகே புரிஞ்சா உங்களுக்கு? இந்த மாடல் உங்களுக்கு புரிஞ்ச ஆர்டர் பிளாக் எப்படி எடுக்கணும், அதுக்கு ரூல்ஸ் எப்படின்னா பிஃபோர் ஆர்டர் பிளாக் முன்னாடியே லிக்விடிட்டி ஸ்வீப் நடக்கணும். கண்டிப்பா ரீட்டைல் ட்ரேடர்ஸ் முடிச்சிருக்கணும் மொத்தமாட்டு. ரீட்டைல் ட்ரேடர்ஸ் கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் ஆன அப்புறம் தான்
நெக்ஸ்ட் மூவே எடுப்பாங்க அவங்க. புரிஞ்சுதா? அந்த ஆர்டர் பிளாக் தான் இன்ஸ்டிடியூஷனோட கம்யூனிகேஷன். ஸோ லிக்விடிட்டி ஸ்வீப் இல்லாம நடக்காது இல்லைங்களா? 100%. என்ன புரியல? லிக்விடிட்டி ஸ்வீப் இல்லாம 100% நடக்காதுங்களா? லிக்விடிட்டி ஸ்வீப் இல்லாம அவன் வந்து பெரிய மூவ்மெண்ட் கொண்டு போக மாட்டான் மார்க்கெட்டை. அப்ப ரீட்டைல் ட்ரேடர்ஸ் ப்ராஃபிட்ல எல்லாம் இருப்பான். அவங்க ஸ்டாப் லாஸ் எல்லாம் ஹண்ட் பண்ணி தான் மேல ஆமா, கொண்டு போறான். அவங்களோட மொத்த வாஷ் அவுட் பண்ணிட்டு தான் அவன் போவான் அவன் மேல. மார்க்கெட்டே அடுத்த ஜோனுக்கே கொண்டு போவான். ஓகே. யாருமே நான் உங்களை லிக்விடிட்டி சொன்னேன்ல, இங்க அதே விஷயம் தான். இங்க வந்து லிக்விடிட்டி அதே முடிஞ்சு இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ல முடிஞ்சு அடுத்தது எக்ஸ்டர்னலுக்கு போகுது. புரிஞ்சா? புரிஞ்சு இப்போ லிக்விடிட்டி ரொம்ப இங்க வந்து நான் இன்னொரு விஷயம் சொல்றேன். இங்க வந்து ரொம்ப முக்கியம் ட்ரேடிங்ல வந்து என்னன்னா ஒரு பெரிய விஷயம் என்னன்னா 99% இங்க வந்து மைண்ட் செட் கேம் தான். ஃபுல் அண்ட் ஃபுல்லி இங்க வந்து டெக்னிக்கல் அனலைஸ்ன்னு சொல்லிட்டு எல்லாமே ஒன்றும் அப்படி பெருசா விஷயம் கிடையாது. நீங்க எப்படி திங்க் பண்றீங்க, நீங்க எந்த மாதிரி மார்க்கெட் அப்சர்வ் பண்ணி வச்சிருக்கீங்க, கரெக்டா அப்சர்வ் பண்ணி வச்சாதான் நீங்க திங்க் பண்றது கரெக்டா இருக்கும். நம்ம வந்து விஷயங்கள் தெரியாம நீங்க திங்க் பண்றது தப்பு. பட் இங்க வந்து இந்த மாதிரி நம்ம பிளே பண்ணும்போது ஃபுல் மைண்ட் செட் கேம் தான். இது ஒரு 4D செஸ் கேம் மாதிரி. ஸோ இந்த இடத்துல உங்களை நேரமா சொல்லி அந்த விஷயம் தான். இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் முடிஞ்சா அடுத்து எக்ஸ்டர்னல் பக்கம் போகுதா? ஓகே ரைட். ஆர்டர் பிளாக்னா இப்படிதான் கண்டுபிடிக்கலாம். இந்த கிரைட்டீரியா இருக்கு. பிஃபோர் த ஆர்டர் பிளாக்கு முன்னாடி லிக்விடிட்டி ஸ்வீப் கண்டிப்பா நடந்திருக்கணும். பிளஸ் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கணும். அண்ட் ஒரு பெரிய இம்பல்ஸ் கேண்டி இந்த மாதிரி மூவ் ஆயிருக்கணும். ஓகே. ஸோ இன்னும் ஒரு விஷயம் இருக்கு. ஆர்டர் பிளாக்ல வந்த உடனே பிரைஸ் மேல போகுமா? இப்படி யாரா நினைச்சிருக்கீங்களா? அதாவது வி ஷேப் ரெக்கவரி ஆகி போயிருமான்னு கேக்குறீங்களா? இல்ல இருக்க ஆர்டர் பிளாக்ல என்ன நடக்கும் ஆக்சுவலி? இங்கேயும் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வருவாங்க. எஸ்எம்சி ட்ரேடர்ஸ்னு சொல்லி உண்டுல. ஆமாங்க ப்ரோ. எஸ்எம்சி படிக்கிறவங்க எல்லாரும் வந்து பெரிய விஷயம் கிடையாது. எஸ்எம்சிலயும் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் தான் ரீட்டைல் ட்ரேடர் மாதிரி யோசிப்பாங்க. இப்போ இங்க என்ன பண்ணுவாங்கன்னா ஆர்டர் பிளாக் வந்தாச்சா, ஆர்டர் பிளாக்கு கீழே வந்து ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு இந்த மாதிரி என்ட்ரி வச்சிருப்பாங்க. இங்க வந்துனா இங்க ஸ்வீப் பண்ணிட்டு இங்க வரோம், இங்க வந்தோட நம்ம என்ட்ரி எடுக்கலாம்னு ரெடியா இருப்பாங்க. ஸோ இந்த விஷயம் வந்து அவங்களுக்கும் தெரியும். இன்ஸ்டிடியூஷனுக்கு என்ன பண்ணுவாங்க அப்போ? ஆர்டர் பிளாக் கீழே கூட மறுபடியும் கண்டிப்பா எக்ஸாக்டா ஆர்டர் பிளாக்கு கீழே வருவாங்க. ஓகேவா? ட்ராப் டக்குன்னு விக் எல்லாம் போட்டு ட்ராப். ஒருவேளை ஆர்டர் பிளாக் ஃபுல்லா கிளீன் ஆகாம ஆர்டர் பிளாக்ல ஒரு 25% எடுத்துட்டு மேல போறாங்கன்னா எகைன் 100% ஃபில் பண்ண வருவாங்க. இல்ல ஆக்சுவலி என்னன்னா ஒண்ணு இந்த இடத்த எடுப்பாங்க, இல்லனா இங்க ஃபேர் வேல்யூ கேப்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் உண்டு. ஓகேவா? ரெண்டு நான் அதான் மெயினா நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ற வேண்டியது ஃபேர் வேல்யூ கேப் அந்த ஆர்டர் பிளாக் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் லிக்விடிட்டி. இந்த 4ல மாஸ்டர் ஆகிட்டீங்கன்னா நீங்க வந்து இன்ஸ்டிடியூஷனோட ஃபுட் பிரிண்ட் எல்லாம் நீங்க அந்த சார்ட்ல வந்து பார்க்கலாம். ஆர்டர் பிளாக், ஃபேர் வேல்யூ கேப், லிக்விடிட்டி, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர். ஓகே. ஓகே. இன்னொரு அட்வான்ஸ் டாபிக் ஒன்று இருக்கு. அது நான் ஆக்சுவலி எடுக்கல, வேண்டாம். அது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆயிரும். அது வந்து டைவர்ஜென்ஸ்னு சொல்லி பார்ப்பாங்க. எஸ்எம்டி டைவர்ஜென்ஸ் சொல்லிட்டு இன்னொரு மாடியில லாஸ்ட் கிளாஸா கூட பண்ணுங்க. அது நான் அப்புறம் சொல்லிடலாம். அது வந்து எஸ்எம்டி ஸ்மார்ட் மணி ட்ராப் பண்ற ஒரு விஷயம். அது நான் அப்புறம் போனஸா சொல்லி தரேன். ஓகே. ஏன்னா அதெல்லாம் நீங்க சொல்ற கான்செப்ட் எஸ்எம்சிக்கு இதுக்கு என்ன ப்ரோ? இதுதான் எஸ்எம்சி. ஓகே. ஸ்மார்ட் மணி எஸ்எம்சி நான் என்ன ஸ்மார்ட் மணி கான்செப்ட். ஓகே. ஸ்மார்ட் மணி மூவ் ஆகுறதுதான் இந்த மாதிரி தான் மூவ் ஆகும். ஓகே. ஓகேவா? ஓகே. இப்போ நாம பார்க்கிறது எஸ்எம்சி தான். வேற அப்படி பண்ணலாம். எஸ்எம்சினா ஸ்மார்ட் மணி கான்செப்ட். ஸ்மார்ட் மணி ட்ராக். இப்போ நாம படிக்கிற இந்த கோர்ஸே ஃபுல்லா எஸ்எம்சி தான். அப்போ ஃபுல்லா எஸ்எம்சி மட்டும் தான். ஆமா. ஓகே. ஓகே. அண்ட் எஸ்எம்சி உண்டு. வேற எஸ்எம்சில வந்து நான் இப்ப டீச் பண்றதெல்லாம் பிகினிங் லெவல்ல பிகினர்ஸ் மாதிரி உள்ள விஷயங்களா. இதெல்லாம் பிகினிங் பேசிக் தான். பேசிக் ஸ்டப்ஸ் தான். ஓகே. ரொம்ப டைனமிக்கா நம்ம போகும்போது ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகிறோம். அது வந்து போக போக பாத்துக்கலாம். நம்ம நிறைய விஷயங்கள் இருக்கு உள்ளாடி. ஓகே. இதெல்லாம் ஒரு மேபி இப்போ 2வது லெவல் 2ன்னு சொல்லி கூட பாத்துக்கலாம். இப்ப ட்ரேடிங்ல ஒரு லெவல் 2. இப்ப லெவல் 1ன்னு வரும்போதெல்லாம் அந்த பேட்டர்னு, கேண்டல் ஸ்டிக்ஸ், இண்டிகேட்டர்ஸ் இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் எல்லாம் மெஜாரிட்டா 75% ஆஃப் பீப்புள்ஸ் லெவல் 1ல தான் பார்ப்பாங்க. ரீட்டைல் ட்ரேடர்ஸ்க்கு நெக்ஸ்ட் லெவல் தான் எஸ்எம்சின்னு சொல்லி ஒரு கான்செப்ட். பட் எஸ்எம்சிலயும் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் மைண்ட் செட்ல தான் நிறைய பேர் இருப்பாங்க. ஸோ இப்போ இந்த ஆர்டர் பிளாக்ல வரோம். ரீட்டைல் ட்ரேடர்ஸோட மைண்ட் செட் என்னன்னா ஆர்டர் பிளாக்ல வந்தோட அவங்க ஸ்டாப் லாஸ் இதை எப்படி வச்சுட்டு ட்ரேட் விடுவாங்க. பட் ஆர்டர் பிளாக் ஏன்? ஆர்டர் பிளாக் எதுக்கு?
அது ஏன் இன்னொரு இன்ஸ்டிடியூஷனுக்கு வந்து ஒரு சிக்னல் கம்யூனிகேஷன் மூலமா இருக்கு, கம்யூனிகேஷன் விஷயமா இருக்கு. இப்போ வந்து டெஸ்ட் பண்ணுவாங்க இந்த ஆர்டர் பிளாக், இது வந்து வேலிடா, ரொம்ப ஸ்ட்ராங்கான ஆர்டர் பிளாக்கா இல்லைன்னா ஒரு டம்மி ஆர்டர் பிளாக்கான்னு. ஐ மீன் எப்படின்னா, இங்க ஒரு இன்ஸ்டிடியூஷன்னால தானே இவ்வளோ பெரிய ஒரு மூவ் வந்து, ஒரு ஸ்ட்ராங்கான இன்ஸ்டிடியூஷன்னால. எஸ். ஓகே, ஆமாங்க. அந்த இன்ஸ்டிடியூஷன் மார்க்கெட்டை கண்ட்ரோலா எடுத்துட்டான், கண்ட்ரோல் லைக் ஒரு பெரிய பஞ்ச் ஆஃப் மணி வந்து கண்ட்ரோல்ல எடுத்துட்டா, அது வேலிடா பாக்குறதுக்கு இந்த ஆர்டர் பிளாக் டெஸ்ட் பண்ணுவாங்க. எப்படி டெஸ்ட் பண்ணுவாங்கன்னா, பிரைஸை கீழே கொண்டு வந்து இந்த இடத்துல டேப் ஆன உடனே பிரைஸ் வந்து டக்குன்னு மேல போகணும். ஓகேவா, ரியாக்ட் ஆகணும். இந்த மாதிரி ஒரு ரியாக்ஷன் ரியாக்ட் கிடைக்கும். ஆச்சுன்னா இந்த ஆர்டர் பிளாக் வேலிட் இல்ல, வேலிட் அடுத்த இன்ஸ்டிடியூஷனுக்கு ஓகே சிக்னல், ஓகே இன்ஸ்டிடியூஷன் ரெடியா, ஸ்மார்ட் மணி ரெடி டு ஃபயர், என்ட்ரி ஆயிட்டாங்க மார்க்கெட்டுக்குள்ள, நம்ம இறங்குவோம். அடுத்த இன்ஸ்டிடியூஷன் வந்து இறங்கிடுவானுங்க. அதுக்கப்புறம் ஒரு ஃபேர் வேலி கேப் ஆர்டர் பிளாக் ஒன்று, ஃபேர் வேலி கேப் ஆர்டர் பிளாக் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஸ்மால் டைம் ஃப்ரேம்ல போய் பார்த்து என்ட்ரி ஆகி மார்க்கெட்டை கொண்டு போயிடுவாங்க. ஸோ ஆர்டர் பிளாக்னா இப்படிதான். ஆர்டர் பிளாக் வந்து இந்த மாதிரி இருந்துட்டுனா இங்க வந்து நிறைய வால்யூம்ஸ் நடக்கிறோட பாசிபிலிட்டி அதிகம். ஸோ நிறைய ட்ரேடர்ஸ் உள்ள இன்வால்வ் ஆவாங்க. ஸோ இந்த ஆர்டர் பிளாக்கோட விஷயம் புரிஞ்சா, இனி நான் வந்து ஃபேர் வேலி கேப்னு சொல்லி தரும்போது இந்த ஆர்டர் பிளாக்கை நான் இன்வால்வ் பண்ணும். அப்போ கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாம் வரும். ஸோ இப்போ இந்த ஆர்டர் பிளாக்னா நீங்க எப்படி புரிஞ்சு வச்சுக்கோங்க. எனி டவுட் ஏதாவது, இன்ஸ்டிடியூஷனுக்கு கம்யூனிகேஷனா ஸ்டார்ட்ல பாக்குறதும் ஒரு ஆர்டர் பிளாக். ஆர்டர் பிளாக் எப்போ கிரியேட் ஆகுன்னா, லிக்விடிட்டி ஆர்டர் பிளாக் முன்னாடி நம்ம ரூல்ஸ் எப்படி இருக்குன்னா, லிக்விடிட்டி ஸ்வீப் இருக்கணும், ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இருக்கணும், ஹியூஜ் கேண்டிலுக்கு கீழே தான் ஆர்டர் பிளாக் ஃபார்ம் ஆகும். ஸோ மார்க்கெட் வந்து அந்த ஆர்டர் பிளாக் மேபி வரும், வராமலையும் போகலாம். அப்படி வராதா இருந்தா அந்த ஆர்டர் பிளாக் வந்து அவங்க டெஸ்ட் பண்ணுவாங்க, அது ஸ்ட்ராங்கா ஒர்த்தான்னு. இப்போ மேபி இந்த ஆர்டர் பிளாக் வந்து ஸ்ட்ராங் இல்லாம ஒரு ரியாக்ஷன் ஆகாம பிரைஸ் இப்படி இருந்துட்டுனா அங்க வந்து ஸ்மார்ட் மணி என்ட்ராவ இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு அர்த்தம், கீழே போயிடும். ஓகேவா, ஒன்ஸ் அந்த ஆர்டர் பிளாக் டச் ஆச்சுன்னா அங்க ரியாக்ஷன் நடக்கணும், ஹியூஜா பெரிய கேண்டில்ஸ் டக்குன்னு ஒரு ரியாக்ஷன் நடக்கணும், ஒரு வீக்ஸ் அந்த விக் அந்த மாதிரி ஏதாவது சம்திங் நடந்தாதான் அதர் இன்ஸ்டிடியூஷன் அதை மானிட்டர் பண்ணுவாங்க. அங்க எதுவுமே ரியாக்ஷன் ஆகலையா, அப்போ நம்ம எப்படி எடுக்கணும்னா, இன்ஸ்டிடியூஷனோட ஆர்டர் இன்னும் ஃபில் ஆகல, ஸோ கீழே இன்னும் ஜோன்ஸ் இருக்கு, அங்க வர ப்ரைஸை கொண்டு போய் ஃபில் பண்ணிட்டு தான் மேலே போவாங்க. புரிஞ்சதா கான்செப்ட்? அவங்களோட ஆர்டர் ஃபில் ஆனாதான் நெக்ஸ்ட் மூவ் கீழே போவோம். ஏதோ ஒரு ஸ்ட்ராங்கான இன்ஸ்டிடியூஷனோட ஆர்டர் ஃபில் ஆகலைன்னா இன்னும் கீழே வந்து ஆர்டரை ஃபில் பண்ணிட்டு தான் மேலே போவாங்க. ஸோ இந்த ஆர்டர் பிளாக்னா என்னன்னு உங்களுக்கு இப்போ ஒரு ஏதாவது சம்திங் புதுசா ஏதாவது புரிஞ்சுதா? ஹலோ ப்ரோ, ஒரு கொஸ்டின் எனக்கு. கண்டிப்பா. ஓகே, இப்போ இந்த ஆர்டர் பிளாக் சொல்றீங்களே, இந்த ஆர்டர் பிளாக்கோ நம்ம காயின் கிளாஸ்ல போயிட்டு இங்க லிக்விடிட்டி இருக்கான்னு பாக்குறோம்ல, இது ரெண்டுமே சிமிலரா? காயின் கிளாஸ்ல இப்ப காயின் கிளாஸ்ல நீங்க என்னது, இதுதான் என்னது, காயின் கிளாஸ்ல எவ்வளவு லிக்விடிட்டி எவ்வளவு போட்டிருப்பீங்களா? லிக்விடிட்டி இருக்குன்னு பாப்போம். ஆமா, காயின் கிளாஸ்ல என்னன்னா, இப்போ வந்து பிரைஸ் லைக் இங்க இது ஒரு கிராஃப், இங்க இது வந்து பிரைஸ் லிமிட்ல ஆர்டர் போட்டு வச்சிருப்பாங்க, புரிஞ்சா? மேல பை சைடு செல் சைடுன்னு சொல்லிட்டு, அதுதான் லிக்விடிட்டி. அங்க அப்படிதான் காமிக்கும், லிமிட்ல ஆர்டர் பிளேஸ் பண்ணி வச்சிருப்பாங்கல்ல. ஆமா. அதாவது அவன் ஷார்ட் அடிச்சிருப்பான், அவன் லாங் வந்து இந்த ஒரு லெட்ஸ் சே இந்த கரண்ட் எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். இல்ல அங்க வந்து நீங்க லிக்விடிட்டி இருக்கிறது என்னன்னா, ஷார்ட் எடுத்துருப்பாங்க என்னது, ஆமா கண்டிப்பா அதுதான் சிமிலரா. இப்ப இல்ல, இப்ப ஆர்டர் பிளாக்ங்கிறது வேற, அது ஜஸ்ட் லிக்விடிட்டி நம்ம பாக்குறது தான், அதை நம்ம வாட்ச் பண்றது. இப்போ வந்து இப்ப எக்ஸாம்பிளுக்கு வந்து இப்போ ஆர்டர் பிளாக்னா அது எஃப், நம்ம அந்த டூலிங்ல எஃப்இஜின்னு போட்டா அது ஒரு இந்த இடத்துல எஃப்இஜி மார்க்னு இருக்கு. ஸோ அந்த எஃப்இஜினா வேற, ஃபேர் வேலி கேப். அதை நம்ம என்னென்ன சொல்லுவோம்னா, இப்போ ஒரு பெரிய கேண்டில் வருதுல்ல ப்ரோ. ஆமா ப்ரோ, பெரிய அந்த கேப் தான் எஃப்இஜின்னு சொல்லுவாங்க. இது ரெண்டு கேண்டில் குள்ள 3 கேண்டில், அதுக்கு கிரைட்டீரியா நான் லாஸ்ட் சொல்லியிருந்தேன்ல, 3 கேண்டில். சரி வாங்க இங்கேயே போலாம், இந்த சார்ட்டை பார்த்துக்கோங்க. எஃப்இஜினா ஒண்ணுமே இல்லை, இந்த
இந்த கேண்டிலுக்கும் இந்த ஒரு 3 கேண்டிலுக்கு இந்த மாதிரி கேப் வரதான் எஃப்இஜி, ஃபேர் வேலி கேப். ஓகேவா? ஆர்டர் பிளாக்ங்கிறது இந்த மாதிரி ஃபேர் வேலிக்கு கேப்புக்கு கீழே தான் இருக்கும். ஓகே, இந்த இடத்துல ஆர்டர் அந்த பிளாக் ஃபர்ஸ்ட் கேண்டலுக்கும் தேர்ட் கேண்டல் நடுவுல செகண்ட் கேண்டல் கனெக்டடா இல்லனா அது வந்து எஃப்விஜியா? எஃப்இஜினா நீங்க எஃப்இஜினா என்ன மீன் பண்றது, அது என்ன, அது மார்க்கெட்ல என்ன சொல்லுது, அந்த அல்காதரம் என்ன சொல்லுதுன்னா, ஒரு பெரிய இன்ஸ்டிடியூஷன் வந்து பிரைஸ மூவ் பண்ணி மேல கொண்டு போறாங்க, இன்ஸ்டிடியூஷன் என்ட்ரு ஆகிட்டாங்க, பிரைஸ் வந்து மேல கொண்டு போறாங்க. ஓகேவா? அப்ப அந்த டைம் மட்டும் தான் அந்த கேண்டிலே உருவாகும். அந்த கேண்டில் உருவாகும் தட் போது இஸ் நத்திங் பட் காட் கேண்டில் சொல்லுவாங்களே அதான். அந்த கேண்டில் உருவாகும் போது இந்த மாதிரி விக்ஸ், இந்த வந்து இடையில வந்து இந்த மாதிரி விக் எதுவுமே இருக்காது. ஓகேவா? டச்சிங்ல இருக்காது. சோ பிரைஸ் பிரைஸ் வந்து இங்க எதுவுமே ட்ரேடிங் ஒண்ணுமே இல்லாம அந்த பிரைஸ் சடனா மூவ் ஆகுறதுதான் இன்ஸ்டிடியூஷன் சடனா அந்த மூவ் பண்றதா அப்படி ஆகும். ஓகே சோ ப்ரோ. நம்ம எப்படி அலர்ட், இந்த டைம் வந்தா அதர் இன்ஸ்டிடியூஷன் மானிட்டர் பண்ணுவாங்க. இந்த மாதிரி மூவ் ஆகிட்டா உடனே அலர்ட் ஆகுவாங்க, அலர்ட் ஆகி ரெடியா இருப்பாங்க அவங்களோட என்ட்ரிக்கு. ஏன்னா ஒரு இன்ஸ்டிடியூஷன் மூவ் பண்ண தொடங்கியாச்சு மார்க்கெட்டை. ஓகே, அதுக்கு கூட சேர்ந்து இன்னொரு இன்ஸ்டிடியூஷன் மூவ் பண்ணுவான், வருவான், டீமா வருவான். அது எப்படி வருவான்னா, ஓகே இன்ஸ்டிடியூஷன் சம் மேபி அந்த இடத்துல இருந்து வேற இன்ஸ்டிடியூஷன் பை பண்ணி கொண்டு போகலாம். பட் இங்க வந்து அதுக்கு முன்னாடியோ ஆர்டர் பிளாக்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த இடத்துக்கு பிரைஸ் வந்து மறுபடியும் ரீவிசிட் பண்ணும். ஏன் பிரைஸ் அங்கெல்லாம் ரீவிசிட் வரும்னா, இங்க வந்து நிறைய ஆர்டர் வந்து ஃபில் ஆகாமலே போகும். ஓகே, ஒரே கேண்டில் தூக்கிட்டு போனதால திருப்பி அந்த கேண்டில் இன்ஸ்டிடியூஷன் ஃபர்ஸ்ட் மூவ் பண்ணாங்க, மூவ் பண்ணிட்டு அவங்களோட ஆர்டர் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து ஃபில் ஆகுமான்னு கேட்டா கிடையாது. புரியுது. ஓகேவா? சரி, மூவ் ஆகிட்டுனா அது கீழே ஆர்டர் பிளாக் இருக்கு. ஆர்டர் பிளாக் சொல்லி நான் இதை வந்து நான் இப்ப சூஸ் பண்றேன். ஓகேவா? அது கீழே உள்ள ஒரு கேண்டில் சூஸ் பண்றேன். அதுக்கு நான் கிரைட்டீரியா வச்சிருக்கேன். என்னன்னா, பிஃபோர் த ஆர்டர் பிளாக் முன்னாடி ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் மாதிரி தான் நடந்திருக்கணும். ரீட்டைல் ரேட்டர்ஸை கம்ப்ளீட்டா இங்க உள்ள இங்க பாருங்க, இவ்வளோ ரீட்டைல் ரேட்டர்ஸ் இவ்வளோ இருக்காங்க இல்ல, இந்த இடத்துல உள்ள அந்த ஸ்டாப் லாஸ் எல்லாம் வச்சிருப்பாங்க இல்ல. சோ எல்லாரையும் இந்த இடம் வந்து ஸ்வீப் பண்ணிட்டா, ஓகேவா? இந்த இடத்த ஃபுல்லா ஸ்வீப் பண்ணிட்டா இங்க உள்ள லிக்விடிட்டி. ஓகே, புரிஞ்சா உங்களுக்கு? புரியுது ப்ரோ. ஓகே, ஸ்வீப் பண்ணிட்டா அதுக்கப்புறம் ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரும் கொடுத்துட்டா. இது ரொம்ப இன்டர்னலா பாக்குறான். இப்ப பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் போற இதை கூட எடுத்துக்கலாம். இங்க கூட பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், இது ரொம்ப பெரிய பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், இதை எடுத்துக்கலாம். ஓகே, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சரும் கொடுத்துருச்சா, அப்போ ஃபேர் வேலி கேப் எனக்கு இருக்கு. இதுக்கு அது அந்த பெரிய கேண்டலுக்கு முன்னாடி உள்ளது ஆர்டர் பிளாக் நான் எடுக்கிறேன். ஓகே, இப்போ எனக்கு ஆர்டர் பிளாக் கிடைச்சிட்டு அதுக்கு வேலிடா முன்னாடி லிக்விடிட்டி ஸ்வீப் முன்னாடி நடந்தனா ரீட்டைல் ட்ரேடர்ஸோட ஸ்டாப் லாஸ் எல்லாம் எடுத்தாச்சு. ஸோ இன்ஸ்டிடியூஷன் வந்து நெக்ஸ்ட் மூவ்க்கு ரெடி ஆகியாச்சு. ஸோ எல்லா ரீட்ரேட் வாஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் மேல எக்ஸ்டர்னல் எங்கேயா போவானுங்க. ஸோ இந்த பெரிய ஸ்பேஸ் வந்த உடனே அதர் இன்ஸ்டிடியூஷன் வாட்ச் பண்ணி உள்ள வருவானுங்க. சரி, ஓகே, பிரைஸ் நல்லா போயிட்டு இருக்கு, இங்க வரைக்கும் பிரைஸ் போயிட்டு. பட் இங்க வந்து ஃபேர் வேலி கேப் இங்க கண்டிப்பா வருவான், ரீவிசிட் பண்ணுவாங்க கண்டிப்பா. ரீவிசிட் பண்ணனா ஃபர்ஸ்ட் வந்து ஃபேர் வேலி, ஓகே இது வரையும் எடுத்துக்கலாம் ஃபேர் வேலி கேப். ஓகே, இது வரையும் எடுத்துக்கலாம். ஓகே, இப்போ மேபி பிரைஸ் மேல போயாச்சு, இங்க வரையும் கொண்டு போயிட்டான். எல்லாரும் ஃபோமால பை பண்ணுவாங்க இங்க பிரேக் அவுட்னு சொல்லிட்டு. ஓகேவா? ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எல்லாருமே இங்க பை பண்ணி இருப்பானுங்க. சரி, ஓகே, ஃபேர் வேலி கேப் பிரைஸ் வருது. அந்த இடத்துல வந்து மறுபடியும் ஆர்டர் எல்லாம் ஃபில் பண்ணிட்டு தான் மறுபடியும் மேல போவோம். அப்படியே டைரக்டா மேல போயிடாது. ஓகே, நான் ஃபேர் வேலியை ரீவிசிட் பண்ணும்போது நியூ இன்ஸ்டிடியூஷன்ஸ் வந்து என்ட்ரி ஆவாங்க. அவங்க எப்படி பார்ப்பாங்கன்னா ஃபேர் வேலி கேப்ல, இப்போ மேபி ஃபேர் வேலி கேப்ல வந்து பிரைஸ் வந்துட்டு டக்குனா ஃபாஸ்டா வந்தா ஒரு ரியாக்ஷன் கொடுக்கணும். எப்படி? ஓகேவா? இந்த மாதிரி டம்மியாட்டு இப்படி போகக்கூடாது. ஒரு இப்போ இப்போ எக்ஸாம்பிளுக்கு இல்லையா, இது ஒரு ஃபேர் வேலி கேப், இது வந்து ஒரு ஃபேர் வேலி கேப்னு வச்சுக்கலாம், எஃப்இஜி. ஓகே, நான் பிரைஸ் மேல இருந்து கீழே ஃபாஸ்டா வருது, ஃபாஸ்டா எல்லாம் வந்துருச்சு. இங்க வந்துட்டு இந்த மாதிரி போனா ஓகே, சாரி, இந்த மாதிரி பிரேக் ஆஃப் சிக்ஸ் இந்த மாதிரி போயிட்டுனா என்ன அர்த்தம்? இன்ஸ்டிடியூஷனுக்கு வந்து கீழே ஆர்டர் பிளாக் இருக்கும். நார்மலா ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அந்த ஆர்டர் பிளாக்ல ட்ரேட் எடுக்கிறதுக்கு. அந்த இது என்ன சொல்லுதுன்னா, இங்கேயே ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எல்லாம் முடிச்சு ஆர்டர் ஃபில் ஆகிட்டு
ஓகேவா? அதுக்கு அதுக்கு அதான் அர்த்தம். அவங்களோட ஆர்டர் ஃபில் ஆகிட்டு போதும். நெக்ஸ்ட் மேல தான் கொண்டு போவாங்க. அப்படின்னு அர்த்தம் எடுத்துக்கலாம். ஓகே. ஓகே. அது அங்கேயே உங்களுக்கு தெரியும். நான் ஆல்ரெடி ஒரு கிரைட்டீரியா உங்கள சொன்னேன்ல. ரீட்டெயில் ட்ரேடர்ஸ் இங்க இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ல இருந்து லிக்விடிட்டி எடுத்துட்டு மேல கொண்டு போறது. மேபி இந்த ஃபேர் வேல்யூ கேப் ம். இது ஒரு சினாரியோ. ஓகே. ஐயோ விட்டா. ஸோ அந்த எஃப்விஜில அவங்களுக்கு இனாஃப் லிக்விடிட்டி கிடைச்சிட்டா மேல போயிடும், கிடைக்கலைன்னா தான் ஆர்டர் Yeah. பிளாக் இன்னும் கீழே இப்ப வருவாங்க. அவங்களோட ஆர்டர், அவங்களோட இன்டென்ஷன் ஆர்டர் ஃபில் ஆகணும்னா தான் அடுத்த லெவலுக்கு போவாங்க. மேபி அவங்களோட ஆர்டர் ஃபில் ஆகலைன்னா அந்த எஃப்இஜி அந்த ஆர்டர் பிளாக் கிட்ட வர வந்து ரீட்டைல் ட்ரேடர்ஸை வர வச்சு அவங்களோட லிக்விடிட்டியை எடுக்காம போக மாட்டான். அப்பதான் அவங்களோட ஆர்டர் ஃபில் ஆகும். ஸோ எஃப்இஜி ப்ரைஸ் வந்து இந்த மாதிரி வந்துட்டு நான் சின்ன டைம் ஃப்ரேம்ல வரேன். ஓகேண்ணா, ஃபர்வலி கேப் எஃப்இஜி ப்ரைஸ் வந்து ஃபேர் கேப். ஓகே, இது ஒரு ஃபேர் வேல்யூ கேப். ப்ரைஸ் வருது. டக்குன்னு அந்த இடத்துல ஒரு ரியாக்ஷன் நடந்து சின்ன ஒரு ஷாப்பிங் மார்க்கெட் மாதிரி கொடுத்த லிக்விடிட்டி சம்திங் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சுட்டு இல்லையா மார்க்கெட் வருது. அந்த இடத்துல ரியாக்ஷன் ஆகி மார்க்கெட் டக்குன்னு ஒரு ரியாக்ஷன் கொடுக்குது. ரியாக்ஷன் கொடுத்துட்டு அங்க ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் வச்சு மறுபடியும் அங்க ஒரு நமக்கு ஒரு சின்ன ஒரு ஃபேர் இதே மாதிரி சின்ன ஒரு ஃபேர் வேல்யூ கேப் மாதிரி ஒரு கேண்டில் ஃபார்ம் பண்ணிட்டுனா நம்ம அங்க என்ட்ரி எடுத்துட்டு போகலாம். அவங்க மேல கொண்டு போயிடுவாங்க ப்ரைஸை. இப்போ கம்யூனிகேஷன் அவங்க எப்படி பண்ணுவாங்கன்னா, ஓகே இந்த ஃபேர் வேல்யூ கேப்போட மோஸ்ட் ஆஃப் த இன்ஸ்டிடியூஷன் வந்து ஆர்டர் ஃபில் ஆகிட்டு, அதுதான் அதோட மீனிங். மேபி இந்த இடத்துல ஃபில் ஆகாம வருது ஆர்டர் பிளாக், கீழே ஆர்டர் பிளாக் இருக்காங்க. ஃபேர் வேல்யூ எல்லாத்தையும் முடிச்சுட்டு ஆர்டர் பிளாக்ல வந்து அங்கேயும் ரியாக்ஷன் ஆகாம இதான் நடந்துன்னா அதுக்கு கீழேயும் போகும். மேபி அங்க ரியாக்ஷன் ஆகி நமக்கு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்தா மார்க்கெட் ஷிஃப்ட் ஆகுனா நம்ம அந்த இடத்துல என்ட்ரி ஆகிக்கலாம். நெக்ஸ்ட் மூவ் கண்டிப்பா வரும். ஸோ கொஞ்சம் குழப்பமா இருக்காது. இன்னொருக்க சொல்லணுமா? புரியுதுங்க ப்ரோ, புரியுது. இப்ப அந்த ஃபேர் வேல்யூ கேப்ல ரெண்டு கிரைட்டீரியா என்னது, ரெண்டு ரூல்ஸ் இருக்கு. சரி, ஃபர்ஸ்ட் என்னன்னா ஃபேர் வேல்யூ கேப் கிட்ட அந்த பிரைஸ் வந்துச்சு, ரீட்ரேஸ்மெண்ட் வருது, மார்க்கெட் கண்டிப்பா வரும். ஏன்னா பிரைஸ் வந்து இம்பேலன்ஸா போயிருக்கு. மார்க்கெட் எப்பவுமே பேலன்ஸ்டா தான் கொண்டு போவாங்க. அந்த அந்த கேண்டில்ஸ் அந்த கேப் எல்லாம் விட்டு ஒரு பேலன்ஸ் இல்லாம கொண்டு போக மாட்டாங்க. அப்பதான் பிரைஸ் கரெக்டா உங்களுக்கு வந்து ஒரு ப்ராப்பரா கொண்டு போக முடியும். ஸோ மார்க்கெட் எப்பவுமே பேலன்ஸா தான் கொண்டு போவோம். ஸோ அதனால தான் அது வந்து ஃபில் ஆகிட்டு போறது. ஒரு இடத்துல வந்து ஃபேர் வேல்யூ கேப் வந்து பிரைஸ் இப்படி போயிட்டு இருக்குன்னா எனக்கு கொஞ்ச நாள் கழிச்சு எனக்கு அங்க வந்து மறுபடியும் ஃபில் ஆகும். ஏன்னா அங்க நிறைய ஆர்டர்ஸ் இருக்கும். ஸோ ஃபேர் வேல்யூ கேப்ல நம்ம மேல வந்து பார்க்க வேண்டிய விஷயம் என்னன்னா, அங்க வந்து ரியாக்ட் ஆகணும் ஃபர்ஸ்ட். மேபி அங்க ஒரு பெருசா ரியாக்ட் ஆகாம இருந்துன்னா பிரைஸ் இன்னும் கீழே போகணும்னு அர்த்தம். அங்க நல்லா ரியாக்ட் ஆகி பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டுனா நம்ம அலர்ட் ஆகிடணும். மார்க்கெட் வந்து மேல போகும்போது கீழே உள்ள ஆர்டர் பிளாக் எல்லாம் வராது. ஓகேவா? இந்த ரெண்டு விஷயத்த மட்டும் நான் ஞாபகத்துல வச்சிருக்கணும். ஏன்னா நம்ம வந்து வெயிட் பண்றது ஆர்டர் பிளாக்ல வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் என்ட்ரி எடுக்கிறதுக்கு. ஸோ ப்ரோ ப்ரோ ஹலோ, கஜிரன் பேசுறோம் ப்ரோ. ப்ரோ அப்ப நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம எந்த இடத்துல வந்து என்ட்ரி ஆகணும்? கீழே வரும் ரிவர்ஸ் மூவ்மெண்ட்காண்டி வெயிட் பண்ணணுமா? வெயிட் பண்றதுல அங்கதான் உங்களுக்கு நீங்க வந்து மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் வந்து பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் கொடுத்த சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் எல்லாம் நடந்துட்டா நீங்க வந்து என்ட்ரி எடுத்துக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு ஃபேர் வேல்யூ கேப், ஓகே, மார்க்கெட் இங்க வருது. ஓகே மார்க்கெட் வருது. ஓகே, கீழே வருது. மார்க்கெட் இந்த இடத்துல என்ன நடந்து, இங்க ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்துருச்சா? லோவர் டைம் ஃப்ரேம்ல வந்து பாக்குறீங்க. ஓகேவா? ஓகே, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடந்து முடிஞ்சிருச்சு. மார்க்கெட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் டவுன் ட்ரெண்ட் வந்துட்டு இருந்தது, மேல போகும்போது இங்கேயும் அதே மாதிரி ஒரு பெரிய கேண்டில்ல ஒரு சின்ன ஒரு ஃபேர் வேல்யூ கேப். இப்போ நீங்க இது வந்து ஒரு 4 ஹவர்ஸ்ல நீங்க பாத்தீங்கன்னா
இப்போ டக்குன்னு போய் ஒரு 30 மினிட்ஸ் 50 மினிட்ஸ்ல போய் பார்க்கணும். சின்ன டைம் ஃப்ரேம்ல ஏதாவது ஒரு ஃபேர் வேல்யூ அந்த மாதிரி கேப் கிரியேட் ஆகிட்டுனா பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அண்ட் லிக்விடிட்டி ஸ்வீப்பு. முதல்ல ஒரு ரூல்ஸ் சொல்லியிருந்தேன்ல உங்களுக்கு, இந்த மாதிரி இங்க ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப் நடக்கணும், அதுக்கப்புறம் இங்க ஒரு பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் நடக்கணும், கேண்டில் பெரிய மூவ்மெண்ட் இருக்கணும். ஸோ மார்க்கெட் வந்து அதோட ஸ்டேட் ஆஃப் டெலிவரி மாறிடும். சரி, இது புரிஞ்சா உங்களுக்கு? நீங்க இப்ப என்ட்ரி எப்படி எடுக்கணும்னு கேட்டீங்க. புரிஞ்சு ப்ரோ. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆன பிறகு மறுபடியும் அதுல ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருந்து ஆர்டர் பிளாக் இருந்து அங்க என்ட்ரி போட்டுக்கலாம். அந்த இடத்துல ஒரு சின்ன ஒரு ஃபேர் வேல்யூ கேப் மாதிரி இருந்தாதான் இன்ஸ்டிடியூஷனோட ஆக்டிவிட்டி அங்க இருக்குன்னு அர்த்தம். இல்லன்னா எகைன் கீழே வரும்னு தான். Yeah, கண்டிப்பா, ப்ரோ கண்டிப்பா இது கீழ ஒரு வரும். ப்ரோ இது இப்போ வந்து லைவ் எக்ஸாம்பிள் சுயி சாட் 4 ஹவர்ல நான் வரைஞ்சு பார்த்தேன். ம். எக்ஸாக்டா நீங்க சொன்ன மாதிரியே தான் 4 ஹவர்ல, பட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் 4 ஹவர்ல இன்னும் பண்ணல. ம். எக்ஸாக்டா ஆர்டர் பிளாக்ல டச் ஆனோம்னா ஒரு கேண்டில் மேல அங்க ஒரு கேப் இருக்கு. எகைன் மறுபடியும் அந்த கீழே வந்து ஆர்டர் பிளாக்ல எகைன் டச் பண்றாங்க. இது 3 டைம்ஸ் நடந்திருக்கு இப்போ ரீசெண்ட் 20. டெஸ்ட் பண்ணுவாங்க ப்ரோ, அந்த ஆர்டர் பிளாக பல வாட்டியும் டெஸ்ட் பண்ணி பார்ப்பாங்க. இது என்னன்னா அந்த ஒரு ஆர்டர் பிளாக் ஒன்ஸ் டச் ஆகுது, எகைன் ஒரு ஃபேர் வேல்யூ கேப், அதுல ஒரு சின்ன ஆர்டர் பிளாக், அதை வந்து எகைன் டச் பண்றேன், ஜஸ்ட் மேலேயே டச் பண்றேன், திரும்ப மேல திரும்ப கீழே 3 டைம் பண்ணிட்டான். பட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இன்னும் பண்ணல. பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் பண்ண அப்புறம் தான் நம்ம என்ட்ரி ஆகணும் ஆக்சுவலி. இல்லனா ஃபேக் அவுட்டா கூட ஆகலாம். 4 ஹவர்ல இன்னும் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் ஆகல. எகைன் சோ மறுபடியும் அந்த ஆர்டர் பிளாக் ஃபில் ஆகலாம் இல்லைங்களா? இன்னும் கீழே இருக்கிற ஆர்டர் பிளாக் வாய்ப்பு இருக்கு. ஆகணும்னா கீழே ரீட்டைல் ட்ரேடர்ஸ் இருக்காங்களா? இருந்தா ஃபில் ஆகும். அதை நோட் பண்ணீங்களா? அது எப்படிங்க ப்ரோ தெரிஞ்சுக்கிறது கீழே இருக்காங்க? ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து இருக்காங்கன்னா பாக்குறேன். நான் சொன்னேன்ல உங்களுக்கு, இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் மாதிரி இந்த மாதிரி ஏதாவது இருக்குதா ப்ரோ? இப்போ வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பா போறாங்க. ஒரு பியர் ஃபிளாக் மாதிரி ஃபார்ம் ஆகுது. ஒரு ஹையர் ஹை ஹையர் லோ, ஹையர் ஹை ஹையர் லோன்னு ஒரு 3. நீங்க அந்த சாட் பாத்தீங்கன்னா கூட கிளியரா இருக்கும். ஹையர் ஹை ஹையர் லோ ப்ரோ. சுயி சார்ட் எடுக்கணுமா? சுயி சாட். உங்க டவுட்டை நான் அப்படியே கிளியர் பண்றேன். சுயி ஸ்பாட் பாத்தீங்களா, ஃபியூச்சர் பாத்தீங்களா? ஸ்பாட்டுங்க ப்ரோ. ஓகே ரைட். ஓகே, என்ன டைம் ஃப்ரேம்ல? 4 ஹவர்ஸ். 4 ஹவர்ஸ். இப்ப லாஸ்ட் எடுங்க. ஓகே, கீழ இருந்து கீழ இருந்து வாங்க. லாஸ்ட் டிப் இங்க இருந்து இந்த இடத்தையா? ஓகே ஓகே ஓகே. இவ்வளவு மட்டும் நம்ம எடுத்துக்கலாம். ஓகே தானே? ஓகே ஓகே ரைட். இங்க வந்து ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு நான் புரிஞ்சு அதெல்லாம் போண்டா. நம்ம இப்ப இந்த ஃபேர் வேல்யூ கேப் ஆர்டர் பிளாக் மட்டும் போலாம். சரி ஓகே. நான் இங்க வந்து ஃபைனல்ல இங்க என்ன நடந்திருக்கு? ஒரு லிக்விடிட்டி ஸ்வீப். ஃபர்ஸ்ட் நம்ம இதுல ஃபைண்ட் அவுட் பண்றது என்ன? ஒரு இன்ஸ்டிடியூஷனோட என்ட்ரி இருக்கா? இம்பல்ஸ் கேண்டில்னா இந்த மாதிரி உள்ள ஃபேர் வேல்யூ கேப் பாத்தீங்களா? இதுல எங்க இருக்குன்னா இருக்கு பாத்தீங்களா? ஃபேர் வேல்யூ கேப் இதான் புக் பண்ணி இதானே இது பண்ணீங்க. ஆமாங்க ப்ரோ. ஓகே 4 ஹவர். சோ ஒரு ஃபேர் வேல்யூ கேப்னா நம்ம கீழே கண்டிப்பா ஆர்டர் பிளாக் இருந்தாகணுமே. எஸ், அந்த பிளாக் கேண்டில். ஓகே, பிளாக் கேண்டில் அதை நீங்க அதுக்கு பிளாக் கேண்டில் நீங்க இப்ப எடுத்தீங்கன்னா நீங்க தான் அந்த குரூப்ல போட்டது அப்படிதானே? நான் இப்ப லாஸ்டா ஒரு ஆர்டர் பிளாக் கூட நான் போட்டிருந்தேன். ஆக்சுவலி ஆர்டர் பிளாக்குக்கு அப்புறம் வந்து லிக்விடிட்டி ஸ்வீப் நடக்க கூடாது. அப்ப அது ஆர்டர் பிளாக் கிடையாது. ஓகே ஓகே ஓகே, பிஃபோர் தான் நடக்கணும். நமக்கு ரூல்ஸ் இருக்கு. அதாவது அவங்களோட ஆர்டர் ஃபில் ஆன அப்புறம் அவன் எந்த கீழே கொண்டு வந்து லிக்விடிட்டி ஸ்வீப் பண்ண போறான் அவனோட ஆர்டரை. எஸ் எஸ். மார்க்கெட்டை மேல கொண்டு போனான். அப்ப என்னத்தை அந்த இடத்துல அப்போ வந்து இன்ஸ்டிடியூஷன் இல்ல, அப்போ ரீட்டைல் ட்ரேடர்ஸோட விஷயம் தாங்க. ஃபுல் அண்ட் ஃபிளிட்ஜ் என்ட்ரு ஆனது இங்க. இப்ப நீங்க இதை வந்து 1 ஹவர்ல போய் பாத்தீங்கன்னா அந்த ஆர்டர் பிளாக தூக்கிடலாம். இப்ப நீங்க இந்த இடத்த 1 ஹவர்ல போய் பாத்தீங்கன்னா அந்த ஆர்டர் பிளாக்க இந்த இடத்த இப்ப வந்து ஃபேர் வேல்யூ கேப் இருக்கா, இதை எடுக்கலாம் ஆர்டர் பிளாக். புரிஞ்சா உங்களுக்கு? புரியுது. 1 ஹவர்ல போனீங்கன்னா இதை ஆர்டர் பிளாக் எடுக்கலாம். இங்க உங்களுக்கு வந்து ஃபேர் வேல்யூ கேப் இருக்குல்ல பாத்தீங்களா? சின்னதா ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு. ஓகே, இப்படியும் எடுத்துக்கலாம். ஸோ ஓகே, இதுதான் நம்ம ஆர்டர் பிளாக் எடுக்கணும். ஆர்டர் பிளாக் எடுத்தீங்களா? அப்போ ப்ரீவியஸ் என்ன நடந்திருக்கு? லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்திருக்கு. ஓகே, ரீட்டைல் ட்ரேடர்ஸ் கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் ஆயிட்டாங்களா? முடிஞ்சா? ஓகே. ஸோ இதுதான். ஸோ ரைட். இப்போ வந்து 4 ஹவர்ல போலாம் திருப்பி.
இப்போ வந்து என்ன பண்ணுவாங்கன்னா ஃபேர் வேல்யூ கேப்பை ஃபில் பண்ணுவாங்க. ஓகே ரைட், ஃபேர் வேல்யூ கேப் இவ்வளோ இருக்கு. ஓகே, ஆர்டர் பிளாக் இங்கே இருக்கட்டு. நான் என்ன பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் வேணாம் நமக்கு. ஸோ இது எங்க பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் எடுக்கலாம்? இங்க கண்டிப்பா இந்த இடம் ஒரு இதா இருக்கும். இந்த இடம் எடுக்கலாம். மேபி இதை எதை எடுக்க வேண்டாம், இது ரொம்ப எக்ஸ்டர்னலா இருக்கு, இங்கே எடுத்துக்கலாம். பிரேக்அப் ஸ்ட்ரக்சரும் இருக்கு. ஓகே ஓகே, நமக்கு என்னதுக்கு லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்திருக்கு அண்ட் பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் இருக்கு அண்ட் ஒரு பெரிய இம்பல்ஸ் கேண்டில் இருக்கு. அப்போ ஆர்டர் பிளாக் அந்த இம்பல்ஸ் கேண்டில் கீழே எடுக்கிறது வேலிட். அண்ட் இன்னொன்னு சொன்ன, அந்த லோல இருந்து நீங்க எடுத்தீங்கன்னா, அந்த ஹைல இருந்து எடுத்தீங்கன்னா டிஸ்கவுண்ட்ல தான் ஆர்டர் பிளாக் இருக்கும் எப்பவுமே. 0.8 0.7 இப்போ வந்து கரெக்டா இருக்கா? 0.7 to 0.8 தான் நான் ஆர்டர் பிளாக். ஸோ இது 100% வேலிடான ஆர்டர் பிளாக், ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு ஆர்டர் பிளாக். ஓகே ஓகே, புரிஞ்சா? நீங்க வந்து பிளைண்ட் அப்படி மார்க் பண்ண விடா, இவ்வளவு கிரைட்டீரியா நீங்க பார்க்கணும். ஒரு ஆர்டர் பிளாக்னா ரூல்ஸ் வந்து ப்ரீவியஸா லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்திருக்கணும், பிரேக்அப் ஸ்ட்ரக்சர் இருக்கணும் அண்ட் இம்பல்ஸ் கேண்டில் இருக்கணும். ஸோ அப்பதான் ஆர்டர் பிளாக் எடுக்கணும். ஸோ அப்பதான் இன்ஸ்டிடியூஷன்ஸ் பிக் பாய்ஸ் உள்ள இருக்கா, பெரிய மணி உள்ள இருக்குன்னு அர்த்தம். ஓகேண்ணா, இதை வந்து நீங்க நார்மலாவே இவ்வளவு விஷயங்கள் நடந்து இந்த இடத்துல இன்ஸ்டிடியூஷன் இன்ட்ராவே உங்களுக்கு தெரிஞ்சாச்சு. அப்போ இங்க இவ்வளோ விஷயங்கள், இங்க எல்லாம் இவ்வளோ லிக்விடிட்டி இருக்கு. யாரோட என்ன லிக்விடிட்டி இருக்கும்? பைசா லிக்விடிட்டி. எஸ் ஸோ அந்த லிக்விடிட்டி தானே அவன் டார்கெட் பண்ணி ஆகணும். எஸ் அதை தான் இப்போ எடுத்துட்டு இருக்காங்க. ஓகே, நான் பார்க்கல ஆக்சுவலி நான் ஃபுல்லா. சரி ஓகே, அதுக்கு தான் போயிட்டு இருக்கானுங்க. ஓகே, அது டக்கு டக்குன்னு எல்லாம் போக மாட்டேன், கொஞ்சம் கொஞ்சமாக தான் போவாங்க. ஓகே ரைட், இந்த ஃபேர் வேல்யூ கேப் ஃபுல்லா ஃபில் ஆகிட்டு. ஓகேவா? ஃபேர் வேல்யூ கேப் ஃபுல்லா ஆன உடனே ஓகே, இதை கூட லிக்விடிட்டி ஸ்வீப்பா எடுத்துக்கலாம். பட் அதுக்கப்புறம் லோவர் டைம், இப்போ 4 ஹவர்ல நீங்க என்ட்ரி இருக்கிறதா இருந்தால் ரொம்ப ஸ்ட்ராங்கா பார்க்கணும். ஒரு 1 hour 30 minutesல நீங்க போய் பார்த்தீங்கன்னா அதோட விஷயங்களை எல்லாம் பார்க்கலாம். ஓகேவா? ஏன்னா 4 hour ஓகே, இங்க ஒரு ஓகே கம்ப்ளீட்டு, இங்க ரீட்டைல் ட்ரேடர்ஸ் ஓகே, இங்க இங்க ஓகே, இந்த இடத்துல 30 minutesல போனா நீங்க வந்து ஃபுல் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் இங்க வந்து அவ்வளவு பெரிய ஸ்ட்ராங்கா எல்லாம் இல்லை. ஓகே, ஆல்ரெடி இன்ஸ்டியூஷன் என்ட்ரி ஆகியாச்சு, மார்க்கெட்டிங் அந்த மேல போகுது. ஓகே, இன்ஸ்டியூஷனுக்கு கீழே வந்து பெரிய ரீட்டைல் ட்ரேடர்ஸ் இங்க எல்லாம் இல்லைன்னு அர்த்தம். ஓகேவா? இந்த இடத்துல இருந்து இப்படி போகுதுன்னா ரீட்டைல் ட்ரேடர்ஸ் இல்ல, ரீட்டைல் ட்ரேடர்ஸ் உருவாக்குவானுங்க. ஓகேவா? இங்க எல்லாம் ரீட்டைல் ட்ரேடர்ஸோட ஸ்டாப் லாஸ் இருக்கும், செல் சைட் லிக்விடிட்டி. ஓகேவா? கீழே எது மாதிரி ரீட்டைல் ட்ரேடர் இல்ல, ஆல்ரெடி எல்லாரும் ஃபில் பண்ணியாச்சு. நீங்க பாத்தீங்களா? ஆமாங்க, இங்கே ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு, மார்க்கெட்டை மேல கொண்டு போயாச்சு. இன்னும் இவன் கீழே கொண்டு இந்த ஆர்டர் பிளாக் வரணும்னு அவசியம் இல்லை, ஏன்னா அங்க லிக்விடிட்டி இல்லை. நான் நேரமா ஒன்று சொன்னேன் உங்களுக்கு, மார்க்கெட்டோட மெயின் விஷயம் லிக்விடிட்டி தான். லிக்விடிட்டியை நோக்கி தான் போவோம். லிக்விடிட்டி இல்லைன்னா அந்த இடத்துக்கு போகாது மார்க்கெட். லிக்விடிட்டியை வர வைப்பாங்க, ரீட்டைல் ட்ரேடர்ஸ் ஆஃபர் கட்டி வர வைப்பாங்க. ஓகே, நான் ஒரு ரீட்டைல் ட்ரேடர்ஸ் இங்க வந்து இருக்காங்க, உள்ள வர வச்சுட்டு ஒரு ட்ராப் ஓகே ரைட் கிரியேட் பண்றாங்க. இங்க ஒரு லிக்விடிட்டி, எக்ஸ்டர்னல் லிக்விடிட்டி எடுக்குது. நான் இங்க உள்ள ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எல்லாம் முடிச்சு விடுறானுங்க. மறுபடியும் அதே சினாரியோ தான் நடக்குது. ஸோ இப்போ என்னன்னா, இப்போ விஷயம் என்னன்னா, இந்த ஆர்டர் பிளாக் இருக்கும், பட் இங்க நீங்க பாத்தீங்கன்னா ரீட்டைல் ட்ரேடர்ஸ் உள்ள வந்துட்டே இருக்காங்க. ஒன்ஸ் பிரைஸ் வந்து இந்த இடத்துல உள்ள லிக்விடிட்டி எல்லாம் ஹண்ட் பண்ணி மொத்தம் முடிக்கணும்னா கண்டிப்பா பிரைஸ் இங்க வந்து இந்த ஆர்டர் பிளாக் வருவோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ப்ரீ பிளான் பண்ணி வச்சிருக்கணும். ஸோ இல்ல ப்ரீ பிளான் இல்ல, தெரிஞ்சு வச்சிருக்கணும். இங்க வந்து பிரைஸ் வந்தா இதுதான் விஷயம். ஆல்ரெடி அவங்க ஒரு ஆர்டர் பிளாக் வச்சிருக்காங்க, டெஸ்டிங் அங்க வந்து அதுக்கப்புறம் டெஸ்ட் பண்ணுவாங்க. சரி, இது ரொம்ப நம்ம பெருசா போயிட்டு இருக்கோம். ஓகே, சிம்பிள் தான். இப்போ உங்களுக்கு ஃபேர் வேல்யூ கேப்னா ஆர்டர் பிளாக்னா என்னன்னு புரிஞ்சா? ஆர்டர் பிளாக்னா என்ன கிரைட்டீரியா இருக்கு, ஃபேர் வேல்யூ கேப்னா என்ன? ஃபேர் வேல்யூ கேப்னா பிரைஸ் வந்து இன்சஃபிஷியன்ட்டா போற ஒரு விஷயம். ஸோ ஃபேர் வேல்யூ கிரியேட் ஆகணும்னா இன்ஸ்டியூஷன் உள்ள வந்திருக்காங்கன்னு அர்த்தம். ஸோ மேபி ஒருவேளை இந்த மாதிரி இப்படி போயிட்டு ஃபேர் வேல்யூ கேப் ஒன்றும் அது போயிட்டு மறுபடியும் இப்படி வந்துட்டுனா டோட்டல் இந்த ப்ரீவியஸா இருக்குல்ல,
இந்த இடத்தெல்லாம் கிளியர் போயிட்டுனா இந்த இடம் எல்லாம் ஒரு ட்ராப், ஓகேவா? அந்த மாதிரி நம்ம மேப் பண்ணணும். ம். புரிஞ்சா? ஸோ புரிஞ்சுது. டெக்னிக்கல் அனலைஸ் வரும்போது இந்த மாதிரி தான் நம்ம திங்க் பண்ணணும். ரீட்டைல் ட்ரேடர்ஸ் அடி வாங்குறாங்களா, அடி வாங்கி முடிஞ்ச அப்புறம் தான் நம்மளோட என்ட்ரியே இருக்கணும் மார்க்கெட்ல. அது வரைக்கும் நம்ம ட்ரேடு கிடைக்காட்டாலும் ட்ரேடு பக்கமே போகக்கூடாது. வாட்ச் பண்ணி ட்ராக் பண்ணிட்டு தான் இருக்கணும். எடுக்கிற செட்டப் கரெக்டா அவங்களோட டிராவல் பண்ணி போகிற மாதிரி இருக்கணும். அப்பதான் நான் வந்து நீங்க வந்து ஒரு வின்னிங் ரேஷியோ ஒரு 70 to 65 மினிமம் இருக்கும். சும்மா நீங்க ரீட்டைல் ட்ரேடர்ஸ் கூட நம்ம வந்து டிராவல் பண்ணி போகலான்னு பார்த்தா லாஸ் ஆகிட்டு தான் இருப்போம் மோஸ்ட் ஆஃப் த டைம். ப்ராஃபிட் பண்ணலாம், பட் கன்சிஸ்டண்டா ப்ராஃபிட் பண்ண முடியாது. ஸோ இன்னொரு விஷயம், இன்னொன்னு சொல்றேன். இந்த கிரிப்டோ இந்த ஆல்ட் காயின்ஸ்ல எல்லாம் நீங்க வந்து இந்த ஆர்டர் பிளாக், ஃபேர் வேலி கேப் இதெல்லாம் ரொம்ப பாக்குறது ஒரு கரெக்டா இருக்காது. ஆக்சுவலி இந்த மார்க்கெட் கொஞ்சம் கரெக்டா இருக்கு. நீங்க பிட்காயின்ல பாக்குறது ஓகே, ஃபாரெக்ஸ்ல பார்த்தா கரெக்டா இருக்கும், கோல்டுல பார்த்தா கொஞ்சம் நல்லா இருக்கும். பட் இங்க வந்து கொஞ்சம் டோட்டல் மேனிப்புலேஷனா இருக்கும். ஸோ வந்து சார்ட்டோட பிஹேவியர் எல்லாம் கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். பிட்காயினை ரொம்ப பேஸ் பண்ணி tough-ஆ இருக்கும். இருக்கிறதால ஸோ பிட்காயின் பேஸ் இல்ல, நீங்க வந்து ஒரு இப்ப கிரிப்டோனா நீங்க பிட்காயின் என்ன எத்தீரியம் அதுதான் சார்ட் எல்லாம் கொஞ்சம் நல்லா இருக்கும். ஓகே, ஸ்வீ காயின்னா இப்போ நீங்க வந்து எக்ஸாம்பிள் நான் சொல்ல போனா என்னது ஃபவுண்டர்ஸ், வெஞ்சர்ஸ் கேபிட்டல் இதெல்லாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அவங்க கிட்ட ஆமா. நிறைய டோக்கனை வச்சிருப்பாங்க ஆல்ரெடி, ஓகேவா? ஸோ டம்ப் அவங்க பண்றதுக்கு வந்து வாய்ப்பு முடிஞ்ச இருக்கு. டம்ப் பண்ணிட்டு தான் இருப்பானுங்க. ஸோ வந்து அதனால தான் சப்ளையே அவங்க கிட்ட தான் இருக்குது. அவங்க கொண்டு வந்து மார்க்கெட்ல வந்து வித்துட்டு கிடப்பானுங்க. ஹோல்சேல் கடை, ரீட்டைல் கடையில செல் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம வந்து இங்க வந்து ரொம்ப மைனட் பெர்ஃபெக்டா நடக்குமான்னு கேட்டா கிடையாது. இந்த மார்க்கெட்டை பொறுத்தவரை இப்படிதான். நீங்க பெர்ஃபெக்டா ஒரு மார்க்கெட் ஸ்ட்ரக்சர், பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், இந்த ஃபேர் வேலி கேப், ஆர்டர் பிளாக் எல்லாம் ஒண்ணாங்கன்னா ஃபாரெக்ஸ் பெட்டர். ஃபாரெக்ஸ் பெட்டர், கோல்டு, கமாடிட்டி பெட்டர். அண்ட் பிட்காயின் கூட நீங்க ஓகே பார்க்கலாம். மற்றபடி ஆல்ட் காயின்ஸ்ல எல்லாம் நீ வந்து ரொம்ப அது கொஞ்சம் அது ஆல்ட் காயின்ஸ்னா டைமிங் இல்லைன்னா பார்த்து பண்ணலாம். ஹையர் டைம் ஃப்ரேம்னா ஓகே, எல்லாத்தையும் நடக்கும். பட் ஸ்பாட் நீங்க பை பண்ணும்போது ஓகே, ஒரு நல்ல ஒரு இடத்துல கரெக்டா பை பண்ணி வைக்கலாம். பட் ஃபியூச்சர் ட்ரேடுன்னு இங்க பண்றவங்க கொஞ்சம் டேஞ்சர் தான். நான் ஸ்பாட் மட்டும்தான் இப்போதைக்கு இந்த இயர். ஸ்பாட்ல ஓகே. ஸோ இப்போ நான் வந்து ஏன் இன்னைக்கு இந்த ஆர்டர் பிளாக், ஃபேர் வேல்யூ எல்லாம் கொஞ்சம் குழப்பிட்டு இருக்கேன்னா, இந்த நெக்ஸ்ட் ஒரு ஹியூஜான டாபிக் எல்லாம் இருக்கு, ரெண்டு மூணு டாபிக். அதுல வந்து மெயினான விஷயம் இந்த ஆர்டர் பிளாக்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும், ஃபேர் வேல்யூ கேப்னு நீட் அண்ட் கிளியர்னா தெரிஞ்சிருக்கணும், அண்ட் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், லிக்விடிட்டி. இந்த 4 பில்லர் மட்டும் தெரிஞ்சாலே போதும் மார்க்கெட்ல. அண்ட் முதல்ல நான் உங்களுக்கு சொன்ன இன்டர்னல் ஸ்ட்ரக்சர்ல உள்ள லிக்விடிட்டி, எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர்ல உள்ள லிக்விடிட்டி, இதுதான் மாறி நடந்துட்டு இருக்கும் மார்க்கெட்ல. ஸோ அதுதான் நடக்கும். அதையும் நீங்க வந்து பேக் டெஸ்ட் பண்ணி பாருங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட் வந்து என்னன்னா பேக் டெஸ்ட். நீங்க எவ்வளவு தூரம் அந்த ப்ராக்டிஸ் பண்றீங்களோ அந்த அளவு உங்களுக்கு டவுட்ஸும் வரும். நீங்க மார்க்கெட்டை புதுசா பார்த்துட்டு இருப்பீங்க. ஒரு நீட் அண்ட் கிளீனான ஒரு வேல போவீங்க. நெக்ஸ்ட் வந்து மைண்ட் செட்டை வந்து ஃபர்ஸ்ட், இன்னொரு விஷயம், மெயினான ஒரு விஷயம் மைண்ட் செட். மைண்ட் செட்டுன்னு எல்லாரும் சொல்றாங்க. மைண்ட் செட்டா சாதா மைண்ட் செட் சும்மா இல்ல. நீங்க வந்து இன்ஸ்டிடியூஷன்ஸ் அந்த மாதிரி ஒரு பிக் பிளேயர்ஸ் மாதிரி நீங்க திங்க் பண்ணணும். நார்மல் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் பண்ற மாதிரி நம்ம பண்ணக்கூடாது. ஸோ அதுதான் மைண்ட் செட்டு. அதுதான் ட்ரேடிங்ல வந்து 99% ஆஃப் மைண்ட் செட்னு சொல்றோம். அதுதான் நம்ம திங்க் பண்றது எல்லாமே இன்ஸ்டிடியூஷன் லெவல்ல தான் இருக்கணும். ஸோ ரீட்டைல் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, அவங்க எப்போ அவங்களோட லிக்விடிட்டி எப்போ கிராப் பண்றாங்க, இன்ஸ்டிடியூஷன் ஆர்டர் ஃபில் என்ன ஆர்டர் ஃபில் பண்றாங்க, பை ஆர்டர் ஃபில் பண்றாங்களா, செல் ஆர்டர் ஃபில் பண்றாங்களா, இதான் நம்ம ட்ராக் பண்ணணும். இந்த மாதிரி உள்ள விஷயங்கள் எல்லாம் ட்ராக் பண்ணி நீங்க இங்க அப்ளை பண்ணும்போது இந்த அல்காரிதம் உங்களுக்கு புரியும் மார்க்கெட்ல. ஸோ அதை நீங்க விட்டுட்டு வேற மாதிரி நீங்க வந்து இப்போ இண்டிகேட்டர்ஸ், சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ் இந்த மாதிரி உள்ள விஷயத்துக்குள்ள நம்ம போயிட்டோம்னா லெவல் 1ல தான் நம்ம இருப்போம் லாஸ்ட் வரைக்கும். மார்க்கெட்டை அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியாது. இதுதான் ரியாலிட்டி. பட் இண்டிகேட்டர்ஸ் வச்சு ப்ராஃபிட் பண்றாங்க நிறைய பேர். ஸ்ட்ராட்டஜி கிரியேட் பண்ணி ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் வச்சு ப்ராப்பரா பண்றாங்க டிசிப்ளினா, இல்லன்னு இல்லை. பட்
மார்க்கெட் வந்து அது ரியாலிட்டி கிடையாது. ஸோ இங்க வந்து நான் சின்ன ஒரு விஷயத்த சொல்லேன். இப்போ ஹோல்சேல் கடை வச்சிருக்காங்கன்னா நிறைய சப்ளை இருக்கும். அவன் வந்து மார்க்கெட்ல ரீட்டைல் ட்ரேடர்ஸ்கிட்ட விற்பான். அதுதான் இங்க நடக்குது. ஸோ ப்ரைஸை எல்லாமே கண்ட்ரோல் பண்றது எல்லாமே ஆஹ், பெரிய ஆட்கள் தான். ரீட்டைல் ட்ரேடர்ஸ்கிட்ட வித்து வித்து கொடுத்துப்பானுங்க. ஸோ டெய்லி நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அண்ட் நிறைய முடிஞ்ச அளவுக்கு உங்களுக்கு நிறைய டவுட்ஸ் வந்துன்னா நீங்க வந்து சாட் ஜிபிடி யூஸ் பண்ணிக்கலாம். சாட் ஜிபிடி ரொம்ப ஒரு நல்ல ஒரு டூல். நீங்க வந்து எப்படி எல்லாம் உங்களோட டவுட் வருதோ எல்லாமே நீங்க கேட்டா போதும், அது உங்களுக்கு ஆன்சர் பண்ணும். ஸோ ட்ரெயின் பண்ணுங்க, டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. அண்ட் அந்த கான்செப்டை நல்லா அப்சர்வ் பண்ணுங்க. மார்க்கெட்டோட அல்காதிரம் எப்படி அது ரன் ஆகுது, ஸோ இன்ஸ்டிடியூஷன்ஸ் எப்படிலாம் திங்க் பண்ணுவாங்க அவங்க. ஸோ அந்த கிரைட்டீரியா எல்லாம் நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்க. அந்த சாட் ஜிபிட்ட கூட கேட்டு கேட்டு கேள்வி கேட்டு 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 நாலேஜ் கெயின் பண்ணுங்க. நெக்ஸ்ட் இதெல்லாம் முடிஞ்ச அப்புறம் சார்ட்ல வந்து கூட நீங்க லைவா வந்து பாருங்க, பார்த்து பேக் டெஸ்ட் பண்ணுங்க. அப்பதான் புரியும். இது ஆக்சுவலி ரொம்ப பெரிய கான்செப்ட். அவ்வளோ சீக்கிரத்துல எல்லாம் டக்குன்னு எல்லாம் இது பண்ண நீங்க எவ்வளோ ட்ரைனிங் எடுக்கிறீங்களோ அந்த அளவு உங்களுக்கு பெனிஃபிட் கிடைக்கும். ப்ரோ மார்க்கெட் இப்போ இப்போ சொல்லுங்க. நீங்க வீக்லியில வச்சிருக்கீங்களங்க வீக்லியில் வச்சிருக்கேன் இப்போ. ப்ரோ? இதுல ரெண்டு ஃபேர் வேல்யூ கேப் ஃபில் இருக்கு. கீழே ஒரு ஃபேர் வேல்யூ கேப் ஃபில் ஆகாம இருந்தாலும் மேல போறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. அங்க கீழே லிக்விடிட்டி இல்லல்ல, அவங்க தான் என்ன போயாச்சுல. இங்க ஃபுல்லா இன்ஸ்டிடியூஷனோட பை தானே இருக்குது. அந்த ஆர்டர் பிளாக் ஃபில் ஆயிருக்கு அதுக்கு முன்னாடி. ரெண்டு ஆர்டர் இல்ல, இங்க வந்து எல்லாமே ஸ்வீப் நடந்துட்டு மார்க்கெட்டை மேல தான் கொண்டு போயிருக்காங்க. கீழே ஒரு லிக்விடிட்டி ஒண்ணுமே இல்ல. இன்ட்ரெஸ்ட் இல்ல அவங்க. சோ அந்த ரெண்டு வீக்லயுமே ஆர்டர் பிளாக் கிடையாது இல்லைங்களா அதுல ஸ்வீப் ஆனதுனால? எடுக்கண்டாம். ஆர்டர் பிளாக்ங்கிறது ஒரு ஜஸ்ட் ஒரு கம்யூனிகேஷன், அவ்வளவுதான். அது ரொம்ப ஆப்ஷனலா தான் பாக்குற ஒரு விஷயம். அங்க ஆர்டர் பிளாக்ல அங்க ஒரு பெரிய விஷயம் ஒண்ணும் இருக்காது. ஓகேவா? ப்ரோ நீங்க இதுக்கு முன்னாடி ரெண்டு அண்டர்லைன் பண்ணிருக்கீங்க இல்லைங்களா? அது வந்து ஆர்டர் பிளாக் லிக்விடிட்டி ஸ்வீப் ஆனதுனால அது ஆர்டர் பிளாக் கிடையாது. லிக்விடிட்டி ஸ்வீப் ஆயிட்டுனா அவங்களுக்கு தேவையான ரீட்டைல் ட்ரேடர்ஸோட லிக்விடிட்டி எடுத்தாச்சு. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட்? புரிஞ்சு உங்களுக்கு? புரிஞ்சு. பிரைஸ் ஒரு ஜோன் ரொம்ப மேல கொண்டு போயிட்டானுங்க. இனி கீழே வந்த ரொம்ப கீழே வந்துட்டா ரீட்டைல் ட்ரேடர்ஸ் எல்லாம் ஸ்பாட்ல பை பண்ணி ஹோல்டு பண்ணிடுவானுங்க. புரிஞ்சு அவங்களுக்கு? இந்த இடத்துக்கு வந்தா யாருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி? ரீட்டைல் ட்ரேடர்ஸுக்கு. நீங்க பை பண்ணி ஹோல்டு பண்ணலாம் செய்வீங்க. கொடுக்க மாட்டாங்க சான்ஸ். வர விட மாட்டான்ல இங்க பிரைஸ். இங்கே எல்லாத்தையும் உங்களை விற்க வச்சுட்டான். பேனிக் அது இதுன்னு எல்லாம் காமிச்சு. ஓகேவா? இங்க மேல கொண்டு போய் இங்க இந்த இடத்துலதான் உங்களை விற்க வச்சிருப்பான். பிரைஸ் மேல போயிட்டு மறுபடியும் அங்க உங்களை ஆப்பர்ச்சுனிட்டி தர மாட்டான். சோ அப்படி திங்க் பண்ணுங்க. இங்க வந்தா யாருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி? பிரைஸ் டிஸ்கவுண்ட்ல நீங்க பை பண்ணுவீங்க. அதுக்கெல்லாம் அவன் அலோவ் பண்ண மாட்டான். சோ இதுதான் விஷயம். சோ இந்த மாதிரி இப்படிதான் யோசிக்கணும். இந்த மாதிரி எல்லாம் யோசிங்க, அவ்வளவுதான். இங்க என்ன, இங்க கீழே லிக்விடிட்டி இல்ல உங்களுக்கு. வீக்லி இல்ல நீங்க வந்தீங்கன்னா இங்க ரெண்டு ஸ்வீப் ரிட்டல் ட்ரேடர்ஸ் ஆல்மோஸ்ட் எடுத்துட்டு தானே போயிட்டு இருக்கு. ஸ்வீப் பண்ணாம மார்க்கெட் மேல போகல. லிக்விட் ஸ்வீப் பண்ணி தான் போயிருக்கு. இப்ப நீங்க வீக்லில பார்க்கும்போது ஒரே கேண்டில்ல பாத்துடலாம். ஓகே, எகைன் லாஸ்டா அது அந்த ஃபேர் வேல்யூ கேப்பும் ஃபில் ஆயிடுச்சு லாஸ்டா இருந்த கேண்டிலுக்கு. இப்போ இங்க பாத்தீங்கன்னா வரும் லிக்விடிட்டி ஸ்வீப். இங்க லிக்விடிட்டி ஸ்வீப் ஆகி முடிஞ்ச அப்புறம் மார்க்கெட் என்ன நடந்திருக்கு? மேல தானே போயிருக்கு. மேல போய் இங்க ஒரு பிரேக் ஸ்ட்ரக்சர் வச்சிருக்கா, இங்க ஒரு ஃபேர் வேல்யூ கேப் வந்திருக்கா. அப்போ இந்த இடம் ஆர்டர் பிளாக் அட் ஆயிட்டா, ஸ்ட்ராங்கான ஆர்டர் பிளாக் ஆயிட்டா. அந்த ஆர்டர் பிளாக்ல டச் ஆகி எப்படி போயிருக்குன்னு பாத்தீங்களா? சோ அண்டர்ஸ்டாண்ட். இந்த இடத்துல வந்து எகைன் அந்த ஃபேர் வேல்யூ கேப்பும் ஃபில் ஆயிடுச்சு. சோ இனி மேல போறதுக்கு வாய்ப்பு அதிகம். மறுபடியும் ஓகே, இங்கே லிக்விடிட்டி ஸ்வீப், மறுபடியும் ஒரு ஆர்டர் பிளாக் இம்பேலன்ஸ் ஃபேர் வேல்யூ கேப். ஓகே, இங்க ஒரு ஆர்டர் பிளாக் ஃபில் ஆகிட்டா, அதுவும் ஃபில் ஆயிடுச்சு. டச் ஆகி மறுபடியும் மேல போகுதா? சோ ஹையர் டைம் ஃப்ரேம்ல ஆர்டர் பிளாக்ங்கிறது ரொம்ப இந்த மாதிரி தான் பிளே அவுட் ஆகும். ஹையர் டைம் ஃப்ரேம்ல ஆர்டர் பிளாக் ரொம்ப ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு விஷயம். சரி, பாத்தீங்களா அந்த இடத்துல வந்து என்ன நடந்திருக்கு? ஃபர்ஸ்ட் ரியாக்ஷன் தான் நடக்கும், ரெண்டாவது ஆர்டர் ஃபில் ஆகி மேல கொண்டு போவானுங்க. ப்ரோ இதுல ஏதாவது ஹிடன் ஆர்டர் பிளாக் அப்படின்னு ஒரு இருக்குங்களா? ஒரு வார்த்தை நீங்க ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். ஹிடன் ஆர்டர் பிளாக் என்னது?
இல்ல எப்பயோ நான் வீடியோல பார்த்தது. ஆர்டர் பிளாக்ல ஒரே ஒரு விஷயம் தான், என்னது லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்திருக்கணும், பிரேக் ஆஃப் சிக்ஸ் நடந்திருக்கணும், பெரிய ஒரு கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கணும். அப்போ அதுக்கு கீழே உள்ளதுதான் ஆர்டர் பிளாக். ஹிடன் அது இதுன்னு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். நிறைய டாபிக் நம்ம கொண்டு வந்துட்டோம்னா ப்ரோ ரொம்ப இது கஷ்டம் இத ஆயிடும். இத டே டைம் ஃப்ரேம்ல வச்சீங்கன்னா ஒரு சின்னதா இருக்கும். அது அப்படி சொல்றாங்க. பட் அதனாலதான் உங்ககிட்ட கேட்டா கிளியர் ஆர்டர் கிடைக்கும். பிளாக் அப்படி இப்படின்னு எதுவுமே ஆக்சுவலி ஒண்ணுமே கிடையாது. நான் ஆர்டர் பிளாக் நான் என்னன்னு சொல்லிட்டேன் உங்களுக்கு. அது டெஸ்டிங் பண்ற ஒரு ஏரியா, அவ்வளவுதான். இன்ஸ்டியூஷன் அங்க கொண்டு வந்து டெஸ்டிங் பண்ணி மறுபடியும் அதர் இன்ஸ்டியூஷன் பை பண்ற ஒரு சிக்னல். ஆர்டர் பிளாக், ஃபேர் வேல்யூ கேப், லிக்விடிட்டி, அந்த மாதிரி கம்பெனிஸ் இப்போ இதெல்லாம் தான் அவங்கள ஒரு சிக்னலா எடுப்பாங்க. கம்யூனிகேஷன். ஸோ நிறைய பேர் ஆர்டர் பிளாக், ஃபேர் வேல்யூ கேப்னு சொல்லி கொடுப்பாங்க. பட் என்னன்னா விஷயம், ஆர்டர் பிளாக் அங்க கொண்டு வந்து ஆர்டர் பிளாக்ல வந்தோட பிளைண்டா ட்ரேட் எடுக்க கூடாது. அங்க வந்து ரியாக்ஷன் ஆகணும். ரியாக்ஷன் ஆகி அங்கேயும் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர், மைனர் சின்ன டைம் ஃப்ரேம்ல பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் அண்ட் டிஸ்பிளேஸ்மெண்ட் கேண்டில் வந்தா மட்டும்தான் நம்ம வேலிடா ட்ரேட் எடுக்க போகணும். இல்லைன்னா அது வேலிட் கிடையாது. கன்ஃபர்மேஷன் கிடையாது. சாரி, கன்ஃபர்மேஷன் இல்லை. கிரைட்டீரியா வச்சு இது எல்லாம் ஓகேவா ப்ரோ இருந்தா இப்ப இந்த மாதிரி மட்டும் ஆர்டர் பிளாக் வீக்லியில ரியாக்ஷன் கிடைச்சிருச்சுனாலே அதுக்கு கீழே டேல எல்லாம் போய் பார்க்க தேவையில்லை. ஆர்டர் பிளாக்ல எதுவுமே பாத்துருமே. இருக்கு. லோ டைம் ஃப்ரேம்ல தான் ரொம்ப, நீங்க இப்ப ஹையர் டைம் ஃப்ரேம்ல பாத்துட்டீங்க. லோ டைம் ஃப்ரேம்ல போய் நீங்க வந்து இன்னும் கொஞ்சம் அக்யூரேஸா பார்க்கலாம். கொஞ்சம் ஏர்லியா என்ட்ரி எடுக்கலாம். புரிஞ்சா உங்களுக்கு? ஓகே. ஹையர் டைம் ஃப்ரேம்ல இது 7 நாள் ஒரு கேண்டில். லோ டைம் நீங்க வந்து ரியாக்ஷன் எல்லாம் பார்த்துட்டீங்க. பட் நீங்க லோ டைம் ஃப்ரேம்ல போய் பாத்தீங்கன்னா அந்த என்ட்ரி கொஞ்சம் நேரமா எடுக்கலாம். ஏர்லியர் எடுக்க முடியும். ஏர்லியா எடுக்கலாம். ஓகேவா? அதுக்கு தான் அங்க போவாங்க. இன்னும் ஒரு கேண்டிலுக்கு வெயிட் பண்ண மாட்டாங்க. இன்னும் ஒரு 7 நாள் வெயிட் பண்ணி எடுக்க மாட்டாங்க. ஓகே ஓகே. ஏன்னா இது நான் அந்த ஆர்டர் பிளாக் ஒன்று சொல்ல டே டைம் ஃப்ரேம்ல இதுலயே நீங்க டே டைம் ஃப்ரேம் வச்சு பாருங்க. ம். அந்த Okay. ஃபேர் வேல்யூ கேப் கீழே ஒரு ஆர்டர் பிளாக் இருக்கு இல்லைங்களா உள்ள. இதை தானே சொல்றீங்க? ஆ, இதை கூட ஆர்டர் பிளாக் எடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். ஏன்னா இங்க வந்து என்ன இருக்கு, பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் இருக்கு, லிக்விடிட்டி ஸ்வீப் நடந்தாச்சு. ஸோ நடந்திருக்கு. இந்த இவ்வளோ அந்த ஒரு கேண்டில்னா இவ்வளோதான் எடுக்கலாம், இவ்வளோதான் ஆர்டர் பிளாக் எடுத்துக்கலாம். டச் ஓகே, இவ்வளோதான் எடுத்துக்கலாம், நோ ப்ராப்ளம். ஆர்டர் பிளாக் எடுத்துக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி அதில் வேற டைம் ஃப்ரேம்ல எப்படி ரியாக்ஷன் எடுத்துக்க. பட் ஒரு ரியாக்ஷன் நடந்திருக்கு. ஸோ இன்ஸ்டியூஷன் இன்ட்ரெஸ்ட் காமிச்சிருக்காங்க இந்த இடத்துல ரிட்டில். ஓகே, ஆல்மோஸ்ட் இந்த இடத்துல வரும்போது ஃபில் ஆகிட்டு ஆல்மோஸ்ட் ஆர்டர். ஸோ இங்கேயும் ஒரு ஃபேர் வேல்யூ கேப் இருக்கு சின்னதாக உள்ள. ஸோ இங்கே வந்து என்ட்ரி எடுக்கிறதெல்லாம் வேலிட் பக்காவாக. இந்த இடத்துல வந்து நீங்கள் என்ன பண்ணலாம்னா, இந்த இடத்துல என்ட்ரி வச்சுட்டு இங்கே ஸ்டாப் லாஸ் வச்சுட்டு இந்த இடத்த டார்கெட் பண்ணலாம். ஓகேவா? இதுதான் என்ட்ரி. ஓகே. ஸோ இது வந்து என்ட்ரின்னா சும்மா இல்லை, ரிஸ்க் அண்ட் ரிவார்டு எடுக்க தெரியும். இது வந்து நீங்க ஸ்பாட்னால சும்மா ஓகே பை பண்ணலாம். பட் ட்ரேட் எடுக்கிறவங்க வந்து ரிஸ்க் அண்ட் ரிவார்ட் அப்படிதான் பண்ணுவாங்க. ஒரு 100 ரூபா ரிஸ்க் வைக்கிறாங்கன்னா 200 ரூபா 300 ரூபா ப்ராஃபிட் எடுக்க தான் பார்ப்பாங்க. ஸோ ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அது நம்ம வந்து மாடியூல் 5ல இருக்குன்னு நினைக்கிறேன். மாடியூல் 5 4 சம்திங் இருக்கு. இந்த விஷயங்கள் எல்லாம் முடிஞ்ச அப்புறம் மார்க்கெட்ல என்ட்ரி ஆகிட்டு அதுக்கப்புறம் நம்ம எந்த மாதிரி எல்லாம் ஒரு ட்ரேட் எடுக்கும்போது ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட், இந்த மாதிரி உள்ள விஷயங்களை எல்லாம் நான் இன்னும் சொல்லி தரோம். ஸோ ஒரு விஷயம், இந்த கண்டென்ட் எல்லாம் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணியாச்சு. நீங்க வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணணும், ப்ராக்டிஸ் பண்ணணும். இதுதான் ரொம்ப மெயின். ஏன்னா இது வந்து ஒரே நாள்ல படிக்கிற விஷயங்களும் கிடையாது, ஒரு மாசத்துல படிக்கிற வேண்டிய விஷயங்களும் கிடையாது. ப்ராக்டிஸ். ஸோ ஸோ உங்களுக்கு இப்போ மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னா என்னன்னு தெரியும், அப்படிதானா? தெரியுங்க. மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்னா ஓகே, நான் எப்படி எடுக்கணும்னு சொல்லிட்டேன். அண்ட் மார்க்கெட் ஸ்ட்ரக்சர்ல உங்களுக்கு அந்த ஸ்விங் ஹை, ஸ்விங் லோ எல்லாம் எடுக்கிறது தெரியுங்களா? இப்போ ஒரு வீக்லியில ஹை அண்ட் லோ எடுத்தா ஒரு ஸ்விங் அந்த மாதிரி எடுக்கலாம். மார்க்கெட் ஸ்ட்ரக்சர் உங்களுக்கு எல்லாமே தெரியும். பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர்னா என்ன தெரியும்? அப் ட்ரெண்ட், டவுன் ட்ரெண்ட், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், இந்த விஷயங்கள் எல்லாம் தெரியுங்களா? ஸோ நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் என்ன, லிக்விடிட்டி. லிக்விடிட்டினா என்ன தெரியுங்களா? பை சைடு லிக்விடிட்டி, செல் சைடு லிக்விடிட்டி. லிக்விடிட்டினா என்ன? கிளியர் தானா லிக்விடிட்டினா என்னன்னு? நவ் பிரேக் ஆஃப் ஸ்ட்ரக்சர் தெரியும். நான் என்ன ஆர்டர் பிளாக், ஆர்டர் பிளாக்னா என்னது, ஃபேர் வேல்யூ கேப்னா என்னது,
நெக்ஸ்ட் லிக்விடிட்டி ஸ்வீப். அதுக்கு ஆர்டர் பிளாக் முன்னாடி ரூல்ஸ் சொன்னா என்ன ரூல்ஸ் எல்லாம் இருக்கணும்னு. லிக்விடிட்டி ஸ்வீப் இருக்கணும். லிக்விடிட்டி ஸ்வீப் இருக்கணும். ஆர்டர் பிளாக் மேல ஒரு FEG இருக்கணும். FEG கண்டுபிடிச்ச அப்புறம் தான் நம்ம ஆர்டர் பிளாக்கே ஃபைன் பண்ணணும். இதுதான் ஆர்டர் பிளாக். FEG கண்டுபிடிச்ச பிறகு ஆர்டர் பிளாக் இருக்கணும். ஆர்டர் பிளாக் முன்னாடி லிக்விடிட்டி ஸ்வீப் இருக்கணும். லிக்விடிட்டி ஸ்வீப் இருக்கணும். லிக்விடிட்டி ஸ்வீப் ஏன் இருக்கணும்? இல்ல ரீட்டைல் ட்ரேடர்ஸோட கம்ப்ளீட்டா வாஷ் அவுட் பண்ண அப்புறம் தான் ஆர்டர் பிளாக் வேலிட் ஆகும். இந்த கான்செப்ட் இப்படிதான் நம்ம படிச்சுக்கணும். லிக்விடிட்டி ஸ்வீப் அப்படி பிளைண்டா எடுத்துக்க கூடாது. லிக்விடிட்டி ஸ்வீப்னா ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வாஷ் அவுட் பண்ணி முடிச்சிருக்கணும். அப்பதான் அந்த ஆர்டர் பிளாக் ஃபேர் வேல்யூ கேப். ஓகே, இந்த விஷயங்கள் எல்லாம் நெக்ஸ்ட். இந்த 4 விஷயங்கள்லாம் ஓகே தானே? ஓரளவு பேசிக்கா உங்களுக்கு நல்லாவே புரிஞ்சுது. ஆக்சுவலி நம்ம வந்து பியூர் பிரைஸ் ஆக்ஷன்ல போற விஷயங்கள் இது. நீங்க வந்து ஒன்ஸ் இந்த கான்செப்ட் எல்லாம் கிளியர் ஆயிட்டுனா நெக்ஸ்ட் சாப்டர் எல்லாம் நான் இன்னும் ரெடி பண்ணல. அந்த சாப்டர்லாம் நான் இன்னும் இந்த கோர்ஸ்ல இன்பில் பண்ணல. அதெல்லாம் அந்த என்ன அல்காத்ரம் வைஸ்ல நம்ம வந்து ட்ராக் பண்ற மாதிரி உள்ள விஷயங்கள் எல்லாம் இருக்கு இன்னும். பட் அதெல்லாம் ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகும். ஸ்டார்டிங் ஸ்டேஜ்ல நீங்க நிறைய படிச்சிட்டீங்கன்னா கன்ஃபியூஸ் ஆகிரும். எதுவுமே அப்ளை பண்ண முடியாத மாதிரி ஆகும். ஸோ சிம்பிளா இவ்வளவு விஷயங்கள்லாம் லேர்ன் பண்ணணும். அண்ட் ரொம்பவே திங்க் பண்ணணும். இன்ஸ்டியூஷன் லெவல்ல உங்களுக்கு வந்து என்ன டவுட் இருந்தாலும் நீங்க ChatGPT எப்படி வேணாலும் கேட்கலாம். அது போட்டு கேள்வி கேட்டு தொல்லை பண்ணுங்க. அது வந்து தரும் நிறைய ஆன்சர். நீங்க திங்க் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணுங்க. ஸோ இதுதான் விஷயம். இந்த மாதிரி லேர்ன் பண்ணிட்டீங்கன்னா நீங்க ஓகே மார்க்கெட்ல வந்து ட்ரேட் எடுக்கிறதுக்குள்ள எலிஜிபிள் ஆகலாம். அந்த மாதிரி பேசிக்கா சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ஸ், இதுல என்ட்ரி எடுக்கிறது, பேட்டர்ன்ல என்ட்ரி எடுக்கிறதுலாம் ஈஸி தான் சொல்லி தர்றது. பட் வேண்டாம், ஒரு பேசிக்காவே கொஞ்சம் கிளியரான உள்ள விஷயங்கள்லாம் சொல்லி கொடுக்கலாம். ஆக்சுவலி இந்த கான்செப்டை எடுத்துட்டு வந்தா எப்படி இருக்கு? ஆக்சுவலி இந்த கான்செப்ட் உங்களுக்கு நல்லா இருக்கும் ப்ரோ. மார்க்கெட் கொஞ்சம் வித்தியாசமா தெரியுது. கண்டிப்பா. வித்தியாசமா ஒரு ஆங்கிள் பாக்குற மாதிரி இருக்கு. ஓகே, சரி, ரைட். இனி நம்ம ஓகே பேசிக்கான ஸ்டெப்ஸ் நான் சொல்லிடுறேன். இனி நான் என்ட்ரி மாடல் நான் உங்களுக்கு ரெடி பண்ணி எப்படி பண்ண இன்டர்நெட் என்ட்ரி மாடல் எப்படி எடுக்கணும்னு நான் உங்களுக்கு சொல்லி தரேன். நெக்ஸ்ட் கிளாஸ்ல எப்படி எல்லாம் இருக்குன்னா ரிஸ்க் மேனேஜ்மெண்ட். ஒரு ட்ரேட்ல வந்து உங்களுக்கு கேபிட்டல் வந்து ஒரு 1 lakh இருந்தனா ஒரு ட்ரேட்ல எவ்வளவு ரிஸ்க் வைக்கணும், எவ்வளவு ரிவார்ட் நீங்க டார்கெட் பண்ணணும், எப்படி அந்த அக்கௌண்ட்டை ஸ்கேலிங் பண்ணி க்ரோ பண்ணி கொண்டு போகணும், இந்த மாதிரி உள்ள விஷயங்களை நான் சொல்லி தருவோம். அதுக்கப்புறம் நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி டவுட் கேட்கலாம், கிளியர் பண்ணலாம். ஓகே அப்போ ப்ரோ சாரி ஹலோ ப்ரோ, வாட்ஸ்அப் குரூப் எதுவும் நம்ம கிட்ட இருக்கா ப்ரோ? அதுல எதுவும் எனக்கு கனெக்ட் பண்ண முடியுமா? வாட்ஸ்அப் குரூப்பா? வாட்ஸ்அப் குரூப்ல தான் நான் வந்து லிங்க் ஷேர் பண்ணி நீங்க ஜாயின் பண்ணீங்க. இல்ல ப்ரோ, எனக்கு நிர்மல் ப்ரோ தான் அனுப்பிச்சு விட்டாங்க. வாட்ஸ்அப் குரூப் நான் இல்லன்னு நினைக்கிறேன். நானு ஒரு தடவை எனக்கு ஆட் பண்ணி விடுங்களேன் ப்ளீஸ். நீங்க வாட்ஸ்அப் குரூப்ல இல்லையா? ஓகே ஓகே. நீங்க அவர்கிட்ட அந்த இல்லனா லிங்க் அனுப்பி விட சொல்லட்டா டைரக்டா? ஏன்னா நம்பர் தெரியாது எனக்கு. உங்க நம்பர் தெரியாது ப்ரோ எனக்கு. அதான் நானும் இப்போ கிளாஸ்ல கேட்டேன் நானு. ஓகே சரி. அப்போ இல்லையா அந்த குரூப்போட லிங்க் வந்து வேணா டேய் கதிரவா, நான் ஆல்ரெடி மீம்னு ஒரு பேஜ்ல இருக்கல, அதான்டா. ஓகே ப்ரோ, ஓகே ஓகே. கிறிஸ்டல் மீம். கிறிஸ்டல் மீம் இல்ல, கிரிப்டோ. ஓகே 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 ஓகே. சாரி. ஓகே ஓகே ஓகே. நீங்க அந்த கோர்ஸ் அந்த குரூப்ல இல்லன்னு நினைக்கிறேன், அப்படிதானே? ஆமா ப்ரோ, அதுதான் நான் ப்ரோ நிர்மல் ப்ரோ ஆட் பண்ணி விட்டுருங்க அவரை. இல்ல லிங்க் சரி சரி ப்ரோ, சரி சரி. அப்டேட் எல்லாம் அதுல தானே வரும். ஆக்சுவலா நான் இது இவனு ஆட் பண்ணது ஒரு பழைய சினாரியோ இருக்குது. நம்ம ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் பில்லியனர் குரூப்ஸ் இவங்கள ரொம்ப நாளா கேட்டுட்டு இருப்பான். இந்த மாதிரி வந்து எனக்கு கிரிப்டோ ட்ரேடிங்ல சொல்லித்தாங்கன்னு. நம்ம ஒன் ஆஃப் த ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரம் பில்லியனர் குரூப் வந்து நான் என்ன பிங்க் பண்ணாரு ஒரு நாள். இந்த மாதிரி நான் சொல்லித்தரேன் ப்ரோ, 10,000 ஃபீஸ்ன்னு சொன்னான். யாரு? நான் அப்புறமா சொல்றேன், அதெல்லாம் பேர் வேணாம் இப்போ. ஓகே ஓகே ஓகே. 10,000 எவ்வளோடா பே பண்ண? 10 15 பே பண்ணாங்களா? 10 15 14 பே பண்ண. 14 பே பண்ணி 14 பே பண்ணிட்டு நான் அவனை சரி அவனோ பெருசா லிஸ்ட் அமிச்சான். 14 சொன்னா நான் கம்மி பண்ண முடியுமான்னு கேட்டேன். இல்ல ஜி, நான் வந்து A to Z சொல்லி தருவேன். ஆனா இட் வாஸ் வெரி பேத்தட்டிக். நான் 2 மீட்டிங் அட்டென்ட் பண்ணேன், 2 கால் அட்டென்ட் பண்ணேன். வெரி பேத்தட்டிக். நான் அப்புறமா உங்களுக்கு சண்டை போட்டேன். என்னடா நான் 2 பேரை வேற சேர்த்து விட்டேன்.
ஓகே ஓகே இவரு ஒண்ணு, அப்புறமா எங்க ஆபீஸ்ல வந்து என்னோட கொலீக் அவரும் வந்து நான் ஓகே கிரிப்டோ ஃபாலோ பண்ண வச்சு நான் பேசிக்லேருந்து கத்துக்கணும்னு விரும்புறேன். அதனால அப்படி சொல்லி நான் 30,000 ருபீஸ் நான் என் சைட்லேருந்து போட்டு அவங்க சொதப்பி அந்த கதிரவன் அந்த மீட்டிங் அந்த டிஸ்கஷன் எப்படி இருக்கு, இந்த டிஸ்கஷன் எப்படி இருக்கு கதிரவன்? அதுல என்ன சொல்லி கொடுத்தாங்க அப்படி? அதுல வந்து பேராவா படிச்சுட்டு வந்து சொல்ற மாதிரி இருக்கும். இது வந்து பேராகிராஃபா? ரியலிஸ்டிக்ஸா இருக்குது. இதுனா அது அப்படி இருக்குது. ப்ரோ அவர் வந்து பினான்ஸ் ஆப்பை மட்டுமே 2 நாள் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. இதுதான் மெனு, இதுதான் ஸ்பாட், இதுதான் ஃபியூச்சர்ஸ். ஓகே ஓகே நான் ஏன்டா இப்படி ஃபோன் பண்ணி கூட 2 வாட்டி கேட்டேன். நான் ஃபர்ஸ்ட்லேன்னு சொல்லி தரேன்னு சொல்றாரு. எனக்கு வந்து நம்ம குரூப்லயே ஸ்கேமர்ஸ்லாம் இருக்கிறாங்க ப்ரோ, கொஞ்சம் பார்த்து இருங்க. ஓகே அது அந்த லார்ஜர் பீப்புளுக்கு சொல்றேன். So அதனாலதான் ஆமா, இப்ப recent-ஆ ஏதோ ஒரு groupல நான் பண்ண வந்து- பாவத்தை நானே ரெக்டிஃபை பண்றேன் இந்த கால் கூப்பிட்டு. அதெல்லாம் ஒண்ணுமே கிடையாது ப்ரோ, அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. Bro, எனக்கு ஏதாச்சும் ரெக்கார்டிங் கிளாஸ் இருந்தா அதே எனக்கு ஏன்னா நான் ஒரு கிளாஸ் அட்டெண்ட் பண்ணலன்னு நினைக்கிறேன். இல்ல, ஆல்ரெடி எல்லாமே பில்லியனியர்ஸ் YouTubeல இருக்கு. யூடியூப் சேனல் இருக்கு. நான் லிங்க் கூட அனுப்பிச்சிட்டேன். நீ பார்க்க டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்ற. ப்ரோ எல்லா கிளாஸ் ஆக்சுவலி ரெக்கார்ட் பண்ணி நம்ம யூடியூப்ல அப்லோட் பண்ணுவோம். நீங்க மிஸ் பண்ணீங்கன்னா அதை பாத்துக்கலாம்னு. ஓகே ப்ரோ, ஓகே.